العالمين يا مزمل يا مدثر رحمة للعالمين يا رسولي يا حبيبي رحمة للعالمين طه نبيயே الأمينே ஆஷிம் குலத்தின் செல்வமே விண்ணுலகம் சென்ற அற்புத நபியே மர்ஹபா யா முஸ்தபா யா ரசூலே யா ஹபீபே ரஹ்மத்துல் லில் ஆலமீன் யா முஸம்மில் யா முதஸ்ஸிர் கருணையாளர் முஹம்மதே பாரசீகலமீன் யா முஸம்மில் யா முதஸ்ஸிர் கருணையாளர் முஹம்மதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. தலை நிமிரச் செய்யும் கல்வி என்ற தலைப்பிலே ஹாஃபில் முகமது இப்ராஹிம் ஆறாவது ஜும்ரா மாணவர் பேசுவார். نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اقرأ باسم ربك الذي خلق صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் புகழுக்கு உரியவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தானது. மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள், சுஹதாக்கள், குறிப்பாக நம்மை கல்வியினால் தலை நிமிரச் செய்த நம்முடைய ஆசான் பெருமக்களுக்கும் அவர்களை வாழ்த்த வார்த்தை எனக்கு தெரியவில்லை. எனவே உலக புகழ்பெற்ற கவிஞர் அஹ்மது ஷௌகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஆசிரியர்களுக்கென்றே குறிப்பாக பாடப்பட்ட கவிதையை சமர்ப்பிக்கிறேன். கும்லில் முஅல்லிமி வஃபிஹி தப்ஜீலா. ஆசிரியர்களுக்கு எழுந்து நில்லுங்கள். காதல் முஅல்லிமு யகூன ரசூலா. அவர்களுக்குரிய மரியாதை செலுத்துங்கள். ஏனெனில் ஒரு ஆசிரியர் அவர்களில் பணியினால் இறை தூதருக்கு சமமானவராக ஆகிவிடுகிறார். அலிம்த அஷ்ரஃப அவ் அஜல்ல மினல்லதி யப்னி வ இன்ஷிஉ அன்ஃபுஸன் வ உகூலன். மனிதர்களின் ஆன்மாக்களையும் அறிவையும் கட்டியெழுப்பி உருவாக்குவரை விட மேலாண்மையவர்களே கண்ணியமானவரையோ நீங்கள் அறிவீர்களா? இல்லை. மன் அல்லமணி ஹர்ஃபன் சையரணி அபுதன். எனக்கு ஒரு எழுத்தை கற்றுத்தந்தவர் கூட என்னை அடிமையாக்க தகுதி கொண்டவர் என்ற உன்னத வரிகளுக்கு ஏற்ப நம்முடைய அறிவு கண்களை திறந்து நம்மை தலைநிமிரச் செய்த நம்முடைய ஆசான் பெருமக்களுக்கும் என்னுடன் பயிலும் சகா மாணவ செல்வங்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்தவனாக சலாத்தினை தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காக ஒவ்வொரு காலத்திலும் ஒரு நபியை அனுப்பினான். அந்தந்த காலத்திற்கு அந்தந்த நபிகளுக்கு வேதங்களையும் சுபுகள் ஏடுகளையும் அல்லாஹு தாலா வழங்கி இருக்கிறான். இறுதியாக நம்முடைய நபிக்கு இந்த உம்மத்திற்கு அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கினான். குர்ஆனை இறக்கும்போது அல்லாஹு தாலா என்னை நீங்கள் அறியுங்கள், அல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனை இறக்கவில்லை. மாறாக அல்லாஹு தாலா முதல் கட்டளையே குல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் சொல்லவில்லை. இக்ரா, நீங்கள் படிப்பீராக, நீங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், நீங்கள் யார் என்று கல்வி கற்றுக்கொண்டு அல்லாஹ் யார் என்று அறிந்த பிறகு நீங்கள் என்ன சொல்லுங்கள்?
குல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா முதல் கட்டளையே அல்லாஹ் தஆலா கல்வியை கொண்டுதான் இந்த சமூகத்திற்கு, இந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா கட்டளை இடுகிறார். பொதுவாக கல்வி என்பது இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உலக கல்வி, இன்னொன்று இல்மு துன்யா, மார்க்க கல்வி. இந்த காலத்திலே கல்வியை ஒரு பொருளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இன்றைய காலத்து மக்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள். கல்வி என்றாலே தன்னுடைய வாழ்க்கையில் நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் கற்பித்து அந்த கல்வியின் மூலம் அமல் செய்வதன் மூலம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணிந்து நாம் வாழக்கூடிய சமுதாயத்திலே ஒழுக்க சீடர்களாக தன்னை தலைநிமிர செய்யும் கல்விதான் உண்மையான கல்வி. அப்படிப்பட்ட கல்வி என்றால் அது இல்முத்தீன், மார்க்க கல்விதான். உலக கல்வி என்பது கல்வி என்றதற்கு சொல்லிவிட முடியாது. உலக கலை என்றுதான் சொல்ல வேண்டும். அதற்கு கல்வி என்று சொல்வதற்கு தகுதியற்றது. காரணம், உலக கல்வி என்பது அடிப்படையில் சொல்லிக் கொடுத்து பிறகு நாளாக படிப்படியாக ஏற ஏற அவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அந்த துறை சார்ந்த கல்வி மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். உதாரணமாக டாக்டரை எடுத்துக்கொண்டால் அவர் டாக்டர் படிப்பு மட்டும்தான் படிப்பார். அந்த டாக்டர்களில் மருத்துவர்களிலே பல பிரிவுகள் இருக்கிறார்கள். இருதய சம்பந்தமானவர்கள், கண் சம்பந்தமானவர்கள், காது சம்பந்தமானவர்கள், இப்படி தனித்தனி உறுப்புகளுக்கும் தனியாக படிக்கிறார்கள். இவர்களுக்கு தெரிந்தது இவர்களுக்கு தெரியாது. கண் சம்பந்தமான படித்த டாக்டர்களுக்கு இதயத்தை பற்றி தெரியாது. எனவே உலக கல்வி என்பதை கல்வி என்று சொல்லுவதை விட உலக கலை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் அப்ப மார்க்க கல்வி மட்டும் கல்வி என்று சொல்கிறீர்கள்? மார்க்க கல்வி என்பது எல்லா விஷயங்களையும் கற்றுத்தருகிறது. மருத்துவம் கற்றுத்தருகிறது, பொறியியல் கற்றுத்தருகிறது, வானவியல் கற்றுத்தருகிறது, ஒழுக்கங்களை கற்றுத்தருகிறது. ஏன்? மனிதன் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை தன்னுடைய குடும்பங்களுடன் தான் செலவு செய்கிறான். அவன் கற்ற கல்வியின்படி சம்பாதிக்கக்கூடிய சம்பாதித்தை தன்னுடைய குடும்ப பிள்ளை குட்டிகளுக்காக, தாய் தந்தைகளுக்காக செலவழிக்கிறான். அதிலே எப்படி வாழ வேண்டும், அந்த வருமானத்தை நாம் எப்படி ஈட்ட வேண்டும், அதை எப்படி ஹலாலான முறையில் ஈட்ட வேண்டும் என்று குடும்பத்துடன் வாழ சொல்வது தருவதும் இந்த மார்க்க கல்விதான். பொதுவாக மக்களிடத்திலே உலக கல்வி தூக்கி பிடித்து மார்க்க கல்வி தரம் தாழ்த்துகிறார்கள். காரணம் என்னவென்றால் ஆலிம்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஒரு மேடை என்றால், பொதுவாக நம்முடைய இஸ்லாமிய மக்களிடத்திலே ஒரு மேடையில் அலங்கரிக்கக்கூடியது என்றால் அங்கு ஆலிம் மக்களுக்கு தரக்கூடிய மதிப்பை விட ஒரு உலக கல்வி கற்ற அந்த அறிஞர்களுக்கு தான் கல்விக்கு முக்கியத்துவம் தருகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இந்த இழிநிலையை விட்டு. ஒரு ஆலிம் என்பவர் சாதாரண விஷயம் அல்ல. அவர் கற்கக்கூடிய கல்வி என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அது மிக உயர்ந்த கல்வி, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய கல்வி. ஒரு ஆலிம் இருக்கிறார். இதோ இந்த அஞ்சுமன் மன்பவுல் பயான், இந்த சொற்பயிற்சி மன்றத்திலே ஒரு 7 வருட காலம் பயிற்சி பெறுகிறார். பயிற்சி பெற்ற பிறகு சமுதாயத்திலே களமாடும் பொழுது அவர் இந்திய சட்டமைப்பு பேசும் பொழுது அவர் அரசியல் சாசனம் பேசக்கூடிய வழக்கறிஞராக மாறிவிடுகிறார். மருத்துவத்தை பேசும்போது மருத்துவராக மாறிவிடுகிறார். ஒரு மனதை சரிப்படுத்துவதற்கு ஒரு ஞானியாக மாறிவிடுகிறார். குழந்தைகளை சரிப்படுத்துவதற்கு அவர் ஒரு ஆசிரியராக மாறிவிடுகிறார். இப்படி எல்லா துறைகளிலும் எல்லா காலத்திற்கு ஏற்ப தன்னுடைய பேச்சு துறைகளை அமைத்து இந்த சமூகத்திற்கு வழித்து நடத்தக்கூடிய ஒரு கல்வி என்றால் அது இல்முத்தீன். இந்த கல்வி என்பது இது தனக்கு மட்டும் சொந்தமானதல்ல. இந்த கல்வியை கொண்டு நாம் தலைநிமிர செய்ய வேண்டும். பொதுவாக கல்வி என்பது நமக்கு கொடுத்த தலைப்பு என்னவென்றால் தலைநிமிர செய்யும் கல்வி. ஹசரத் அவர்கள் தலைப்பு கொடுக்கும்போது சொன்னாங்க, கல்வி என்ற கல்வி மட்டும் பேசாத, புது புது குறிப்புகளை எடுத்து பேசு. கல்வி பத்தி என்னடா பேச, எப்பயும் பேசுறதானே. பொதுவாக இஸ்லாத்தில் அரைச்சமாவத்தை அரைக்க முடியும், ஏன்னா புதுசா இல்லை. நமக்கு நபி அல்லாஹ் ரசூல் எது கற்று தந்தாங்களோ அதைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ ஒரு விஷயத்தை இன்னும் நம்ம அதே விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி செய்யும் பொழுது அதிலே அதே ஒரே சம்பவம் தான், அதிலே பல கருத்துக்கள் என்ன செய்யுது, எடுக்கப்படுகிறது. நம்முடைய உஸ்தாத்மார்கள் பாடத்தில் நடத்தும் போது ஒரு ஹதீஸ் சொல்லுவார்கள். அந்த ஹதீஸ் எங்கெங்கெல்லாம் தள்ளுக்கு வைக்கணுமோ அந்தந்த துறைக்கு தேதுவாக அவர்கள் என்ன தலைப்பில் எடுத்தார்கள் ஒரே ஹதீஸ் இணை சேர்வார்கள். பல தலைப்புகளுக்கு தள்ளுக்கு வைப்பார்கள். அதே போலத்தான் இன்று உதாரணமாகிறது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்திலே பசியின் காரணமாக என்ன செய்வார்கள், நடைபாதையிலே படுத்து கிடப்பார்கள். அரபுகளிடத்தில் ஒரு வழக்கம், பசியின் காரணமாக யாராவது படுத்து கிடந்தால் அவருடைய கழுத்திலே காலை வைத்து மிதித்து செல்வார்கள். அப்படி பல சஹாபாக்கள் மிதித்து சென்றார்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. பிற்காலத்தில் அவர்கள் சொல்கிறார்கள், கித்தான் துணி என்ற பட்டு துணியால் தன்னுடைய மூக்கை சிந்தினார்கள்.
காரணம் என்ன? அவர்கள் ஒரு ஆளுநராக உயர்த்தப்பட்டார்கள். காரணம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸ்களை அதிகமாக அறிவித்தவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கல்வியின் காரணமாக அவர்கள் தலை நிமிர்ந்தார்கள். அதே போல நாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இவர்கள் ஒரு அடிமையாக இருந்தவர். இவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் கற்ற கல்வியின் காரணமாக மதீனாவிலே பெரும் முஃப்தியாக அவர்கள் திகழ்ந்தார்கள். அதே போல இப்னு அபி ரபாஹ் இவர்கள் ஒரு கருப்பின அடிமையாக இருந்தார்கள். ஆனால் இவருடைய கல்வியின் காரணமாக அந்த காலத்திலே ஹஜ்ஜுடைய காலங்களிலே இவர்கள் மட்டும்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும், ஃபத்வா வழங்க வேண்டும். இவர்களுடைய தீர்ப்பு அல்லாமல் வேறு யாரும் ஃபத்வா வழங்கக்கூடாது என்பதாக அன்றைய காலத்து மன்னர்கள் என்ன செய்தார்கள்? கட்டளையிட்டார்கள். இந்த கல்வி என்பது நம்மை மட்டும் தலைநிமிரச் செய்யாது, மாறாக இந்த கல்வி என்பது முழு உலகத்தையும் நாம் சார்ந்திருக்கும் சமுதாயத்தையும் தலைநிமிரச் செய்யும். அப்படிப்பட்ட உயர்ந்த கல்விதான் இந்த கல்வி. அந்துலுசியா பிரான்ஸ் புரட்சி இல்ல ஸ்பெயின் புரட்சி என்று சொல்வார்கள். ஐரோப்பியா, இன்று புது புது நவீன கண்டுபிடிப்புகளுக்கு பெயர் பெற்ற இந்த ஐரோப்பியா ஒரு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக, இஸ்லாமியுடைய வருகைகளுக்கு முன்பாக இருண்ட ஐரோப்பிய கண்டம் என்பதாக பெயர் பெற்றது. இவர்கள் ஸ்பெயினிலே கோர்டோவா என்ற நகரத்திலே கால் வைத்தார்கள். அப்பொழுதுதான் இந்த ஐரோப்பிய கண்டத்திலே எல்லா நகரங்களும் இருளில் மூழ்கி கிடந்த பொழுது இந்த கோர்டோவா மட்டும் கிட்டத்தட்ட விளக்குகளால் ஜொலித்துக் கொண்டிருந்தது. 70 புது நூலகங்களை உருவாக்கப்பட்டது. காரணம், இந்த கல்வியின் புரட்சி. எந்த அளவுக்கு கல்வி என்பது ஒரு சமூகத்தை உயர்ந்த செய்திருக்கிறது. இந்த கல்வியின் காரணமாகத்தான் இன்று ஐரோப்பா உலகத்திலே தலை சிறந்த புதிய புதிய கண்டுபிடிப்புகளுக்கு பெயர் பெற்று போயிருக்கிறது. சுல்தான் முகமது அல் ஃபாத்திஹ் இவர்கள் யார் என்றால், 1000 காலமாக கான்ஸ்டோபில் என்ற தலைநகரத்தை யாராலும் வெல்ல முடியாது என்று வரலாற்று சிறப்பை உடைத்தவர்கள். காரணம், இவர்கள் வெற்றியின் பின்னால் காரணமே நாம் போய் பார்த்தோம் என்றால் இவர்கள் பெற்ற கல்வியின் காரணமாகத்தான். இவர்கள் 7 மொழிகளிலே என்ன செய்தார்கள்? புலமை பெற்றிருந்தார்கள். இவர்கள் பொறியியல் இன்ஜினியர்களிலே தேர்ச்சி பெற்றதின் காரணமாக புதிய புதிய பீரங்கிகளை தயாரித்து தன்னுடைய போருக்கு பயன்படுத்தி அந்த காலத்திலே தலை சிறந்த ஒரு போர் வீரராக அந்த வரலாற்று பெயர் பெற்ற அந்த கான்ஸ்டோபில் நகரை கைப்பற்றினார்கள். அபு சீனா இவர்கள் கற்ற கல்வியின் காரணமாக ஒரு மருத்துவத்துறைக்கு தலைநிமிரச் செய்தார்கள் என்ற இவர்கள் கல்விதான். கிட்டத்தட்ட 600 ஆண்டுகள் ஐரோப்பியாவுடைய பல்கலைக்கழகத்தில் அடிப்படை புத்தகமாக, அடிப்படை பாடகமாக இவர்களுடைய புத்தகம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த அளவுக்கு இவருடைய கல்வி என்பது இவர்களை மட்டும் சாராமல் மொத்த உலகத்தையும், மொத்த உலக மருத்துவ உலகத்தையும் தலைநிமிரச் செய்தது. பொதுவாக நாம் பெற்ற இந்த கல்வி என்பது நம்முடைய மனசில் உள்ள நாம் கற்றுக்கொள்ள கல்வி என்பது, மார்க்கத்தீன் என்பது உயர்ந்ததல்ல. இந்த காலத்தில் உள்ள உலக சூழ்நிலை கருதி நாம் கற்கக்கூடிய இந்த ஆலிம் என்பது குறைவானது, தாழ்வானது என்று அந்த எண்ணத்தை நாம் கைவிட வேண்டும். இந்த உலக கல்வி ஒரு புறம் இருக்க, மார்க்க கல்விதான் உயர்ந்தது என்பதற்கு பல சான்றுகள் இருக்கிறது. உலகத்தை படைத்த இறைவன் தன்னை அல்லாஹ் என்று சாட்சி சொல்வதற்கு இந்த உலமாக்களை தான் பயன்படுத்துகிறான். ஷஹிதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து வ உலுல் இல்ம். ஷஹிதல்லாஹு, அல்லாஹ் சாட்சி கூறுகிறான். அன்னஹு, நான் தான் அல்லாஹ் என்பதற்கு அல்லாஹ் முதல் சாட்சியாக கூறுகிறான். லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகத்து, இரண்டாவது மலக்குமார்களை நான் அல்லாஹ் என்பதற்கு மலக்குமார்கள் சாட்சி சொன்னார்கள். மூன்றாவதாக வஉலுல் இல்மி, இந்த இல்மு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லாஹ் தஆலா தான் ரப்பு என்பதற்கு அல்லாஹ் தஆலா இந்த உலமாக்களை என்ன செய்கிறான்? இந்த தீனுடைய கல்வி கற்றவர்கள் அல்லாஹ் தஆலா உயர்த்துகிறான். அதே போல் அல்லாஹ் தஆலா குர்ஆன் இன்னொரு இடத்தில் சொல்கிறான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள் எல்லாம் இந்த உலமாக்கள் தான், மார்க்க அறிஞர்கள் தான். இந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலமாக்களை உயர்த்தி இருக்கிறான் என்றால் இதை விட வேற நமக்கு இன்னும் தேவையில்லை. உலகம் தேவையில்லை, அல்லாஹ் தஆலா நம்மை உயர்த்தி விட்டான். அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்திருப்பு நம்மை உயர்த்தி விட்டான். யாரும் நம்மை கண்ணியப்படுத்த தேவையில்லை. நான் சிதம்பரத்தில் இந்த வருடம் தொழுவிக்கும் போது ஜமாலுதீன் மன்பை என்ற ஹஸ்ரத், நம்முடைய ஷேகுல் ஜமியாக்கெல்லாம் முந்தின ஒரு 10 செட்டுக்கு முன்பாக உள்ளவங்க, அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அல் உலமா வரசத்துல் அம்பியா. இந்த ஹதீஸ் சொல்லி ஒரு வகாரத்துடைய அர்த்தம் சொல்லுவார்கள். நபி சொல்லிட்டாங்க, என்னுடைய வாரிசு என்பவர்கள் உலமாக்கள் தான், வேறு யாரும் கிடையாது. எனவே இந்த முஹல்லா வாசிய ஜமாத்தரை யாருக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க இருக்காதீங்க, நீங்க வக்காரத்துடைய தன்மையோடு இருங்க. இந்த இல்மு கற்றவர்கள் யாருக்கு மடிபடிந்து செல்லக்கூடாது, எல்லா நேரங்களையும் வக்காரத்துடைய தன்மை இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சுமக்கக்கூடிய கல்வி என்பது ஏதோ யாரோ கற்றுக் கொடுத்த கல்வி கிடையாது. கால ரசூல்லா என்று சொல்லக்கூடிய நபியுடைய மொழிகளையும் அல்லாஹ் கற்றுத் தந்த அல்லாஹ்வுடைய வேதத்துடைய
குர்ஆனுடைய ஆயத்துக்களை என்ன செய்கிறீர்கள், சுமந்திருக்கிறீர்கள். எனவே இந்த கல்விக்காக எந்த ஒரு இடத்திலையும் உங்களுடைய வக்காரத் கம்பீர தன்மை இழந்து விடாதீர்கள் என்பதாக அந்த உஸ்தாத் சொல்வார்கள். எனவே அல்லாஹு தாலா நம்மளை உயர்த்தி விட்டான், நபி அவர்கள் தங்களுடைய பொன்மொழிகளால் இந்த உலமாக்களை உயர்த்தி விட்டார்கள். இதைவிட நமக்கு ஒரு பெரிய அந்தஸ்து தேவையில்லை. இந்த சிறப்பை எல்லாம் பெற வேண்டும் என்றால் நம்மிடம் சில விஷயங்கள் வேண்டும். ஒன்று, முதலாவது முயற்சி. இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு வயது ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் ஒரு தடவை பார்க்கிறார்கள், தண்ணீர் துளிகள் ஒரு பாறையை பிளந்து விட்டது. அவர்கள் அப்பொழுது நினைக்கிறார்கள், இந்த ஒரு தண்ணீர் துளி தொடர்ந்து அந்த பாறை மீது பட்டு கல்லை பிளந்து விட்டது. இதை பார்த்தவர்கள் கல்வி கற்க செல்கிறார்கள். இந்த நிகழ்வை பார்த்து இவர்கள் கல்வி கற்க சென்றதினால் இவருக்கு இப்னு ஹஜர் பாறையின் மகன் என்பதாக பெயர் பெற்றது. இந்த இப்னு ஹஜர் என்று பெயர் வர காரணமே, ஒரு பாறையின் மீது தன்னுடைய தொடர் முயற்சியால் அந்த தண்ணீர் சொட்டுகள் விழுந்த அந்த முயற்சியை பார்த்து என்ன செய்தார்கள், தங்களுடைய கல்வி பயணத்தை துயர்ந்தார்கள். எனவே நம்முடைய முயற்சிகள் என்ன செய்ய வேண்டும், அதிகமாக்கி கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக இல்மு என்பது ஏதோ கல்வி கற்றோம், பேப்பர்களை புரட்டினோம், பக்கங்களை மனப்பாடம் பண்ணினோம் என்பது மட்டும் கிடையாது. இல்மு என்பது என்றாலே அது அமல் தான். கால பஷர் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர் சொல்வார்கள், அல் இல்மு, இல்மு என்பது ஹுவல் அமல், இல்மு என்றாலே அது அமல் செய்வதுதான். வல் இல்மு ஹஸனுன் லிமன் அமலஹு பிஹி, யார் அந்த இல்மை கொண்டு அமல் செய்கிறாரோ அது அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது, தலை நிமிரச் செய்கிறது என்பதாக பஷர் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள். கால முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், தஅல்லமு மா ஷிஅத்தும், நீங்கள் நாடியவற்றை கற்றுக்கொள்ளுங்கள், ஆனால் ஃபல யன்ஃபஅகுமுல்லாஹு பில் இல்மி, அந்த இல்மை கொண்டு அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஒருபோதும் பலனளிக்க மாட்டான். எதுவரை என்றால் ஹத்தா தஅலமு, நீங்கள் கற்ற இல்மின் படி அமல் செய்யாத வரை அல்லாஹ் தஆலா அந்த இல்மை கொண்டு உங்களுக்கு எந்த ஃபைதாவும் கிடையாது என்பதாக முஆத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அதே போல அரபு வார்த்தையில் ஒரு கவிதை இருக்கிறது, அல் இல்மு பைத்தன் லா இமாத லஹு, இல்மு என்பது தூணுல்லாத வீடையும் உயர்த்திவிடும். வல் ஜஹ்லு யஹ்திமு பைத்தல் இஸ்ஸி வல் கரமி, அறியாமை என்பது ஒரு கண்ணியமிக்க ஒரு அழகான வீட்டையும் தகர்த்துவிடும். இந்த வல் இஸ்ஸு வல் கரமி என்பதற்கு அந்த இடத்திலே ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார்கள். ஒரு கண்ணியமிக்க சமுதாயத்தை, ஒரு தலை சிறந்த சமுதாயத்தை அறியாமை என்பது பாழாக்கிவிடும் என்பதாக இதற்கு விரிவுரை எழுதுகிறார்கள். எனவே நம்முடைய காலம், கல்வி கற்கக்கூடிய காலங்களில் வெறும் இல்மு மட்டும் அல்லாமல் அதில் அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். நாம் இந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நாம் அறிவது ஒரே ஒரு விஷயம்தான், பேனா முனையின் மை இருக்கிறது அல்லவா, அது வாளின் மையை விட, வாளின் கூர்மையை விட மிக வலிமையானது. எனவே நாம் இந்த இல்மை கற்பது மட்டுமல்லாமல் அதன்படி அமல் செய்தோம் என்றால் அல்லாஹு தாலா இந்த இல்மின் மூலம் நம்மையும் தலைநிமிரச் செய்வான். நாம் சார்ந்திருக்கும் சமுதாயம், நாம் சுற்றிருக்கக்கூடிய சுற்று வட்டாரங்கள் அனைத்தையும் அல்லாஹு தாலா தலைநிமிரச் செய்வான். வல்ல ரஹ்மான் நம்முடைய இல்மையின்படி அமல் செய்து நம்மை தலைநிமிரச் செய்வானாக. வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரான், ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரல் ஜஸா. தஹ்சீல் மாணவர்கள் யாருமே காணுமே, எல்லாமே ஹிதுமத்தில் இருக்கீங்களா? 5 பேர் மட்டும் ஹிதுமத்தில், மீது எல்லாம் வந்து உட்கார் போ. தஹ்சீல் மாணவர்கள் எல்லாம் வாங்க. மம்பவுல் பயான் மாணவர் பயிற்சி மன்றத்தின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள மௌலானா ஹாஃபில் மாசூமுல்லா ஹதரத் உரையாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد وفي محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سيقولون لله قل فأنا تسحرون. صدق الله العليم. அஞ்சுமல் மன்புல் பயான்
சொற்பேச்சு மன்றத்தின் துவக்க விழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணியமிகு கடலூர் மாவட்ட அரசு காசி நஜ்முல் மில்லத் ஷேகுல் ஜாமியா ஹசரத் கிபிலா அவர்களே, மேலே விழாவில் மேடை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அறிவு ஆசான்கள் சங்கிமிகு உஸ்தாத்மார் அவர்களே, இந்த ஜாமியாவின் தலைவர் அவர்களே, செயலாளர்களே, பொருளாளர் அவர்களே, மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனித படைப்பை படைத்து அந்த படைப்பிற்கு கண்ணியம் சேர்க்க வேண்டும் என்பதற்காக முதல் கட்டளை இக்ர, படியுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். படிப்பு என்பது ஒரு மனிதனை தலைமைப்படுத்தக்கூடியதாக, அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் அவனுடைய சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்வார்கள், தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம். படிக்கின்ற காலத்தில் தலை குனிந்து படித்தோம் என்று சொன்னால் தலை நிமிர்ந்து வாழலாம் என்று ஒரு பழமொழியை சொல்வார்கள். எனவே படிப்பு என்பது மனித சமூகத்திற்கு ஒழுக்கத்தை கற்பிக்கக்கூடிய, வாழ்வாதாரத்தை உருவாக்கக்கூடிய, அவனை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக படிப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இக்ர, படியுங்கள் என்பதாக ஆரம்பமாகவே கட்டளையிடுகின்றான். அதே போன்று குறிப்பாக மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய நமக்கு பேச்சாற்றலும் எழுத்தாலும் இரண்டும் இரண்டு கண் மாதிரி. ஒரு ஆலிமுக்கு பேச்சாற்றலும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் எழுத்தாற்றலும் இருக்க வேண்டும். பேச்சாற்றலை நாம் உருவாக்கி கொள்வது நம்மீது ஆலிமாகக்கூடிய ஒவ்வொரு நபர் மீதும் கடமையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய பேச்சாற்றலை நாம் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும். பேச்சாற்றல் என்பது நாம் சர்வசாதாரணமாக ஏதோ நேற்று நினைத்தோம் இன்று பேசிவிட்டோம் என்பது பேச்சாற்றல் அல்ல. அதற்கென்று நிறைய முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லவா, இன்ன மினல் பயானி சிஹ்ரா, பயானிலே, ஒரு மனிதன் செய்யக்கூடிய பயானிலே சிஹர், கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். சிஹர் என்று சொன்னால் இந்த இடத்தில் உலமாக்கு விளக்கம் சொல்கின்ற போது, அவர் பேசக்கூடிய அந்த பேச்சிலே தெளிவு இருக்க வேண்டும், ஆழமான கருத்துக்கள் இருக்க வேண்டும், சொற்றொடர்கள் குறைவாக இருக்க வேண்டும், அதே நேரத்தில் விளக்கம் என்பது மிக பெரியதாக இருக்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதர் பேசிக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த பேச்சு அந்த பார்வையாளர்களுக்கு மத்தியிலே, அந்த பேச்சை கேட்கக்கூடியவர்களுக்கு மத்தியிலே ஒரு அசராத்தை, ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் சிஹர் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே போன்று அந்த பயானில் இருக்கக்கூடிய அந்த சிஹர், ஒரு மனிதர் பாத்திலான கொள்கை இருக்கிறார் என்று சொன்னால், தவறான ஒரு விஷயத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பேச்சாற்றின் காரணமாக, அந்த பயானில் இருக்கக்கூடிய சிஹரின் காரணமாக அந்த மனிதனை ஹக்கின் பக்கம் திருப்பக்கூடியதாக அந்த பேச்சாற்று இருக்க வேண்டும். அந்த பயான் தான் சிஹர் உள்ள பயான் என்பதாக உலமாக்கள் நமக்கு விளக்கம் கூறுகின்றார்கள். ஒரு மனிதன் பேச்சாற்றை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பேச்சாற்றலை சர்வசாதாரணமாக உருவாக்கி கொள்ள முடியாது. சில பயிற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த பயிற்சிகளை செய்கின்ற போதுதான் நம்முடைய பேச்சாற்றல் அழகானதாக, கருத்தை கொண்டு போய் மனதை உள்ளத்திலே சேர்க்கக்கூடியதாக நம்முடைய பேச்சாற்றல் இருக்கும். முதல் விஷயம் என்று சொன்னால், தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் பேச்சாற்ற உள்ளவர்களாக ஆக வேண்டும். நம்முடைய பேச்சை சமூகத்துக்கு மத்தியில் விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து
அதனால் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் தொடர் பயிற்சிகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக கண்ணாடி முன் நின்று பேசி பார்க்க வேண்டும். இன்றைக்கு எனக்கு பேச்சு போட்டிருக்கிறாய் என்று சொன்னால், மன்றத்திலே எனக்கு ஒரு தலைப்பை வழங்கியிருக்கிறாய் என்று சொன்னால், அந்த தலைப்புக்கு தேவையான குறிப்புகளை எடுத்துக்கொண்டு கண்ணாடி முன் நின்று பேசி பார்க்க வேண்டும். நான் பேசக்கூடிய பேச்சு சரியானதா, என்னுடைய வார்த்தைகள் அழகாக அமைகின்றதா என்று பரிசோதித்து பார்க்க வேண்டும். அல்லது நாம் பேசக்கூடிய பேச்சை போனில் ரெக்கார்டு செய்து கொண்டு அந்த ரெக்கார்டை கேட்க வேண்டும். நான் எவ்வாறு பேசியிருக்கின்றேன், இவ்வாறு பேசினால் சரியாக இருக்குமா, அல்லது வேறு ஏதாவது பேச்சுக்களை வார்த்தைகளை மாற்ற வேண்டுமா என்று இப்படியாக தொடர்ந்து பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நம் மதரசாவில் ஓதிய மிகப்பெரிய தமிழகத்தின் பேச்சாளர் மர்ஹூம் அல்லாமா கலீல் அஹ்மது கீரனூரி ஹஸ்ரத் அவர்கள் பயானை பேசுவதற்காக வேண்டி பயிற்சிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக மன்றத்தில் அவர்களுக்கு ஒரு தலைப்பு போடப்பட்டு விட்டால் அவர்கள் அந்த தலைப்புக்குண்டான குறிப்புகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு மரத்தடியில் நின்று பேசிக்கொண்டிருப்பார்களாம். மரத்தை பார்த்து பேசி பேசி பயிற்சி எடுப்பார்களாம். பின்னால் அவர்கள் தலை சிறந்த பேச்சாளராக இந்த தமிழகத்தில் மின்னினார்கள் என்பதை நாம் கண்கூடாக பார்த்தோம். எனவே தொடர்ந்து பயிற்சிகளை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இரண்டாவது ஒரு விஷயம் வாசிப்பு திறன், அதிலிருந்து வரக்கூடிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுதல். இது போன்ற ஒரு விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிகமாக வாசிக்க வேண்டும், புத்தகங்கள் எடுத்து படிக்க வேண்டும். தமிழ் வார்த்தைகள் அமைய வேண்டும் என்று சொன்னால் தமிழ் புத்தகங்கள் எடுத்து அதிகமாக படித்து கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்பு திறனை வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். நமது மதரசாவிலே தமிழுக்கென்று ஒரு லைப்ரரியும் இருக்கின்றது, அரபிக்கென்று ஒரு லைப்ரரியும் இருக்கின்றது. நமக்கு என்ன தலைப்புகள் போடப்பட்டிருக்கின்றோ அதற்கு தகுந்த புத்தகங்களையும் எடுத்து படிக்க வேண்டும். நமக்கு நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் புத்தகங்களை எடுத்து நாம் வாசிக்க வேண்டும். அது என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது, என்ன வார்த்தையில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, அதனுடைய சொற்றொடர்கள் எப்படி நீண்டு கொண்டிருக்கின்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நாம் வாசிப்பு திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இவர் பார்க்கின்றாரே, நாம் பேசக்கூடிய பேச்சை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற பயம் எல்லாம் இல்லாமல் நாம் பேச வேண்டிய கருத்தை ஆழமாக தெளிவாக சொல்வதற்கு நாம் பயிற்சிகளை செய்ய வேண்டும். அதே போன்று உடல் மொழி, நாம் பயானை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற போது வெறுமனே கையை கட்டி கொண்டு இல்லாமல் அது பார்ப்பவர்களுக்கு சடைவை ஏற்படுத்திவிடும். எனவே அவ்வாறு இல்லாமல் நம்முடைய உடல் அங்க அசைவுகள், நம்முடைய கையுடைய அசைவுகள் அந்த பேச்சுக்கு தகுந்த போல், பேசக்கூடிய விஷயத்துக்கு தகுந்த போல் உடல் அமைப்புகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று கண் பார்க்கின்ற போது அந்த பார்வையாளர்கள் என்ன சூழ்நிலை இருக்கின்றார்கள், நாம் பேச்சை தொடரலாமா அல்லது முடித்து கொள்ளலாமா என்று அந்த பார்வையாளர்களுடைய மனநிலைக்கு தோதுவாக பக்குவமாக நம்முடைய பேச்சை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற போதுதான் அடுத்து எப்பொழுது இவர் பேசுவார் என்ற நினைப்பில் மக்கள் இருப்பார்கள். இல்லை என்று சொன்னால் இவரா அறுத்து விடுவாரே, நேரத்தை வீணாக்கிடுவாரே என்ற சிந்தனை எல்லாம் பார்வையாளர்களுக்கு மத்தியில் உருவாக்கிவிடாமல் நம்முடைய பேச்சு சொல்ல வேண்டிய விஷயத்தை தெளிவாக சுருக்கமாக சொல்வதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அதே போன்று சிறந்த பேச்சாளராக இருப்பது என்பது வாசிப்பு திறன் ஒன்று இருந்தாலும் சிறந்த பேச்சாளராக நான் மாற வேண்டும் என்று சொன்னால் பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சை முதலில் நாம் கேட்க வேண்டும். பேச்சாளர்கள் பேசக்கூடிய பேச்சை நாம் கேட்காமல் சிறந்த பேச்சாளராக ஒருபோதும் நம்மால் உருவாக முடியாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் நல்ல முறையில் பயான் பேச வேண்டும், நல்ல முறை விஷயத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பிற பேச்சாளர்கள் எப்படி பேசுகின்றார்கள், வார்த்தைகள் எப்படி அமைக்கின்றார்கள், சம்பவங்கள் எப்படி தொகுக்கின்றார்கள் போன்ற விஷயத்தை எல்லாம் காது தாழ்த்தி நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்டால்தான் நாம் மிகப்பெரிய பேச்சாளராக இந்த உலகத்தை உருவாக முடியும். நாமெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், ஐன்ஸ்டீன் என்ற ஒரு விஞ்ஞானி, மிகப்பெரிய அறிஞர். எந்த கேள்வியை கேட்டாலும் அந்த சபையிலேயே அந்த மேடையிலேயே பதிலையே சொல்லக்கூடிய ஒரு ஆற்றமிக்க ஒரு அறிஞர் ஐன்ஸ்டீன் என்பவர். இவர் மிகப்பெரிய பேச்சாளர், மிகப்பெரிய விஞ்ஞானி. இவருக்கு ஒரு ஹேர் என்பதாக ஒரு டிரைவர் ஒருவர் இருந்தார். இவருக்கு பல வருடங்களாக டிரைவர் பணி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஐன்ஸ்டீனோடு சேர்ந்து மேடைகள் பேசக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் இவரும் காது தாழ்த்தி கேட்டு கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது ஒரு ஊருக்கு ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு அழைப்பு வருகின்றது. இந்த ஊருக்கு போகலாம் என்பதாக டிரைவரை அழைக்கின்றார். அப்போது டிரைவர் சொன்னாராம், நாம் செல்லக்கூடிய ஊர் நீங்கள் யார் என்று அந்த ஊருக்கு தெரியாது,
உங்களை ஐன்ஸ்டி என்று அந்த மக்கள் உங்களை பார்த்ததும் கிடையாது. எனவே இந்த ஒரு தடவை மட்டும் நான் ஐன்ஸ்டீனாக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த மரியாதையை கௌரவிப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒரே ஒரு தடவை நீங்கள் டிரைவராக பணிபுரியும் என்பதாக அந்த ஐன்ஸ்டீனிடத்திலே அந்த டிரைவர் ஹேர் கூறுகின்றார். ஐன்ஸ்டீனும் அதற்கு சம்மதிக்கிறார். சரி, இந்த ஒரு தடவை நான் டிரைவராக இருந்து கொள்கின்றேன், நீ ஐன்ஸ்டீனாக இருந்து கொள் என்பதாக சொல்லிவிடுகின்றார்கள். இருவரும் செல்கின்றார்கள். சென்றவுடன் அந்த டிரைவரை தான் ஐன்ஸ்டீனா அறிமுகப்படுத்தப்படுகின்றார். அவர் மேடையில் மக்கள் எல்லாம் ஏற்றி அவரை சங்கிப்படுத்துகின்றார்கள், கௌரவிக்கின்றார்கள். அதற்கு பிறகு சில கேள்விகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். இந்த ஐன்ஸ்டீன் பேசக்கூடிய பேச்சுக்களை, அவர் சொல்லக்கூடிய பதில்களை அவர் செல்கின்ற போதெல்லாம் கூர்ந்து கவனித்ததன் காரணமாக அந்த ஹேர் மக்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் உடனடியாக பதிலை சொல்லிக் கொண்டு இருக்கின்றார். மக்கள் எல்லாம் பாராட்டி கொண்டு இருக்கின்றார்கள் அந்த டிரைவர் ஐன்ஸ்டீனா இருக்கின்ற வரை. அப்போ ஒருவர் எழுந்து அந்த சபையில் ஒரு கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வி இதுவரை அந்த அந்த டிரைவர் கேட்டதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள் அந்த சபையிலே. இவருக்கு பதில் தெரியாது, இவர் சாதாரண டிரைவர் தானே, இவருக்கு பதில் தெரியாது. எனவே அந்த கேள்வி அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது. அந்த டிரைவர் சொல்கின்றார், இதுவெல்லாம் சாதாரண கேள்வி, இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும். பேச்சாற்றல் என்பது பிறர் பேசக்கூடிய பேச்சையே நாம் கேட்க வேண்டும். சூழ்நிலைகளை சூழ்நிலைகளை கையாள தெரிந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அந்த டிரைவரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகின்றது. அதுக்குண்டான பதில் அவருக்கு தெரியவில்லை. அவர் படித்தவர் அல்ல, சாதாரண டிரைவர். அவர்கிட்ட கேள்வி கேட்டவுடன் அவர் சொன்னார், இதுவெல்லாம் சாதாரண கேள்வி, இதே போய் என்னிடத்தில் இருக்கின்றீர்களே, என்னுடைய டிரைவர் இருக்கின்றார், அவரிடத்தில் கேட்டால் அவரே சொல்லிவிடுவார் என்பதாக அவர் அழகாக முறையிலே நழுவி விடுகின்றார். உண்மையான ஐன்ஸ்டீன் வந்து அந்த கேள்விக்கு பதிலே சொல்கின்றார். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய பேச்சை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். எப்படி பேசுகின்றார்கள், அவர்களுடைய அந்த பேச்சாற்றல்கள், அவருடைய அந்த அமைப்புகள், அந்த அசைவுகள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்று ஒவ்வொரு விஷயமாக பார்த்து நாம் அந்த பேச்சாற்றல் இருக்கக்கூடியவரிடத்திலே அந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலருடைய பேச்சு அழகாக கவர்ச்சியாக எந்த விஷயத்தையும் சொன்னாலும் சரி, 1000 முறை கேட்டாலும் சரி, அந்த விஷயத்தை மறுபடியும் சொன்னால் அதை நாம் ரசித்து கேட்போம். சில பேச்சாளர்கள் புது விஷயமாக சொல்லி கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்கள் பேச்சை நாம் அதிகமாக ரசிக்க மாட்டோம். ஏன்னு சொன்னால் அந்த பேசக்கூடிய அந்த பாணி, பேசக்கூடிய அமைப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் நிறைய உலமாக்கள் தமிழகத்திலே தமிழ் மொழியில பயானம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த உலமாக்களில் உங்களுக்கு யாரை பிடிக்கின்றதோ அவர் பேசக்கூடிய அந்த பாணியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் குறிப்புகளை சுயமாக நாம் தேட வேண்டும். குறிப்புகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். யாரோ பேசுகின்றார்கள், அந்த விஷயத்தை வைத்து நான் கேட்டுவிட்டு பேசிவிடாமல் முடிந்த அளவு என்னுடைய தலைப்புக்கு என்ன தேவை, அந்த குறிப்புகளை நான் எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்று நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதே போன்று குறிப்புகள் எல்லாம் ஒன்றாக நாம் எடுத்துக்கொண்டு குறிப்புகளை நாம் பார்க்க வேண்டும். எதை பேசலாம், எதை பேசக்கூடாது. நிறைய குறிப்புகள் எடுத்திருப்போம். நமக்கு குறைந்த நேரம், ஒரு 10 நிமிடம் கொடுத்திருப்பார்கள் மன்றத்திலே. நிறைய குறிப்புகள், அந்த தலைப்பு சம்பந்தமாக நிறைய குறிப்புகளை நாம் எடுக்க வேண்டும். அந்த குறிப்புகளை எடுத்து வைத்துக்கொண்டு முதலில் எந்த குறிப்பை நாம் பேசலாம், எந்த குறிப்பை பேச வேண்டாம், எது நல்ல குறிப்பு என்பதாக நாம் முதலில் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு முதலில் நான் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும், அந்த குறிப்பிலே நாம் நம்பரை போட்டு உருவாக்கி கொள்ள வேண்டும். இதுதான் பேச்சாற்றுடைய துவக்கம். எனவே குறிப்புகளை எல்லாம் எடுத்துவிட்டு எல்லா குறிப்பையும் ஒன்று சேர்த்து விட்டு முதலில் நான் எதை பேச வேண்டும், இரண்டாவது எதை பேச வேண்டும், மூன்றாவது எதை பேச வேண்டும், முடிவுரை எப்படி இருக்க வேண்டும், துவக்கம் எப்படி இருக்க வேண்டும், இடையில் எப்படி இருக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் கொண்டு போகிற அந்த குறிப்பிலேயே நாம் வகுத்து கொள்ள வேண்டும். இப்படி வகுத்து கொண்டு சென்றோம் என்று சொன்னால் நாம் பேச வேண்டிய தலைப்பு அழகாக போய்கொண்டே இருக்கும், முடிவும் அழகாக இருக்கும். இப்படியா நாம் தொடர்ந்து செய்கின்ற போது கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் இந்த பயிற்சியை நாம் செய்கின்ற போது, மதரசாவில் பட்டம் பெற்று நாம் வெளியே செல்கின்ற போது நம்முடைய பேச்சு எப்பொழுதும் கோர்வையாக அழகாக இருக்கும். இங்கொன்றும் அங்கு ஒன்றுமாக இருக்காது. கோர்வையாக பேச்சு அமையும். ஒரு தலைப்பை எடுத்தோம் என்று சொன்னால் எப்படி ரயில் செல்கின்றது அல்லவா, அதுபோல் ஒரே தண்டவளத்தில் ஒரே கோட்டில் நம்முடைய தலைப்பு அழகாக போய்கொண்டே இருக்கும். இவ்வாறு நாம் தொகுத்து பேசி பழகினோம் என்று சொன்னால், ஏதோ போய் நின்றோம், வியாபாரத்தை ஒருதையெல்லாம் பேசினோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு தலைப்பு வருகின்ற போது அந்த தலைப்புக்குள் நம்மால் பயணிக்க முடியாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, உங்களுக்கு பயானம் போடப்பட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக பேசுங்கள்.
யாரும் கேலி செய்வார்கள், எனக்கு பேச தெரியவில்லை என்று எல்லாம் கிண்டல் அடிப்பார்கள் என்றெல்லாம் நீங்கள் பயந்து ஒதுங்கிடக்கூடாது. உங்களுக்கு என்ன தலைப்பு போடப்பட்டிருக்கின்றதோ அந்த தலைப்பில் பேசுங்கள். அந்த தலைப்புக்கு உண்டான குறிப்புகளை தேடுங்கள். உங்களுக்கு தேட முடியவில்லை என்று சொன்னால் தெரிந்த மாணவர்களை சென்று அந்த தலைப்புக்கு உண்டான குறிப்புகளை கேளுங்கள். உஸ்தாமார்கள் இருக்கின்றார்கள், அவர்களிடத்தையும் கேளுங்கள். இந்த தலைப்புக்கு நான் எப்படி பேச வேண்டும், எந்த ஹதீஸை எடுக்க வேண்டும், எந்த ஆயத்தை எடுக்க வேண்டும் என்று ஆசிரியரிடத்தில் சென்று கேட்டு உங்களுடைய பேச்சாற்றலை மதரசாவில் இருக்கின்ற போதே நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். வெளியே சென்ற பிறகு நான் அப்படி பேசுவேன், இப்படி பேசுவேன், அப்படி மாற்றிக்கொள்ளலாம், நிறைய கித்தாபுகள் நாம் வாங்கி வைத்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்து என்று சொன்னால் அது கற்பனைக்கு வேண்ட அழகாக இருக்குமே தவிர நிதர்சன வாழ்க்கையில் அது அழகாக இருக்காது. எனவே இங்கு இருக்கின்ற போதே உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும், உங்களை செதுக்கிக் கொள்ள வேண்டும், உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நாளைய சமூகத்துக்கு மத்தியிலே நான் நிற்கின்ற போது எப்படி நான் இருக்க வேண்டும் என்பதை இந்த 7 வருட காலத்துக்குள்ளாக உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். பேச்சாற்றலை குறிப்பாக வளர்த்து கொள்ள வேண்டும். பயான் போடப்பட்டு சொன்னால் அன்றைக்கு உடம்பு சரியில்லை, அன்றைக்கு விடுமுறை, இது போன்ற நிலைகள் எல்லாம் நீ உருவாக்கி கொள்ளக்கூடாது. உங்களுக்கு என்று ஒரு தலைப்பு போடப்பட்டு விட்டது சொன்னால் அந்த தலைப்பு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் சரி, முடிந்தாலும் எந்த விஷயத்தை உங்களால் பேச முடியுமோ அந்த விஷயத்தை பேச வேண்டும். குறிப்பாக உள்ளூர் மாணவர்கள் மன்ற காலங்களிலே விடுமுறை எடுக்கக்கூடாது. விடுமுறை எடுக்காமல் அவர்கள் என்ன தலைப்பு போடப்பட்டிருக்கின்றதோ அந்த தலைப்பில் அவருக்கு தெரிந்த விஷயத்தை பேசியே ஆக வேண்டும். எனக்கு பேசவே தெரியல, எந்த விஷயத்தை என்ன ஞாபகம் வைத்துக் கொள்ள முடியவில்லை, அப்படி இருந்தாலும் ஒரு கட்டுரையாக எழுதி கொள்ளுங்கள். ஒரு கட்டுரையாக எழுதி கொண்டு 10 தடவை அந்த மாதிரி வாசித்தீர்கள் என்று சொன்னால், வாசிப்பையே பயானா மாற்றிக்கொண்டு என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 11ஆவது தடவை பேசுகின்ற போது உங்களை அறியாமலே பார்க்காமலே பேசக்கூடிய தன்மை உங்களுக்கு உருவாகிவிடும். அப்படி எனக்கு பேச்சாட்டு இன்னும் வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே தலைப்பை பல இடத்தில் பேசுங்கள். ஒரே தலைப்பை ஒரு தலைப்பை 10 இடத்தில் பேசி பாருங்கள். 11ஆவது தடவை பேசுகின்ற போது அந்த தலைப்பு நீங்கள் பேசக்கூடிய விஷயமே வித்தியாசமாக இருக்கும். அழகான ஒரு தோற்றத்திலே, அழகான ஒரு அமைப்பிலே அந்த பேச்சு உருவாகிவிடும். அதே போன்று குறிப்புகள் எடுத்ததற்கு பிறகு தனியாக பேசி பழகுங்கள், தனியாக பேசி பாருங்கள். நீங்கள் ரூமில் இருக்கின்ற போது நான் என்னுடைய பயான இந்த குறிப்பை எல்லாம் எடுத்திருக்கின்றேன், எப்படி தொகுத்து நான் பேச வேண்டும் என்று தனிப்பட்ட முறையிலே பேசி பாருங்கள். பேச்சுக்களை உருவாக்குங்கள். நீங்கள் தனியாக பேசுங்கள். அல்ல உங்களுக்கு தெரிந்த நெருங்கிய ஒரு நண்பர் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை அழைத்து நான் பேசுகிறேன், நீ பார்ப்பா எப்படி பேசுகிறேன், நன்றாக பேசுகின்றேனா, அல்ல ஏதாவது மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடு என்பதாக சொல்லி, இது வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது நான் கற்கக்கூடிய இடம், நாம் கற்றுக்கொள்ள வந்த இடம். இந்த இடத்தில் வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரியாது என்று சொன்னால் தெரியாதுதான், தெரியும் என்று சொன்னால் தெரியும் என்று சொல்ல வேண்டும். தெரியாது இந்த விஷயத்தை தெரியாது என்று சொன்னால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்தில் தெரியாது என்று சொல்வதற்கு நீ வைக்கப்பட்டு என்று சொன்னால் வெளியே சென்றதற்கு பிறகு பல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலே போய்விடும். எனக்கு தெரியாதுப்பா சொல்லிக் கொடு, வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு சக மாணவத்தில் கேட்பதில் வெக்கமாக இருக்கின்றதா, உஸ்தாமாரத்தை வந்து கேளுங்கள். எனக்கு இந்த தலைப்பை மன்றத்திலே போட்டிருக்கின்றார்கள், எப்படி பேச வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, என்ன குறிப்பை எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை, நீங்கள் சொல்லித்தாருங்கள் என்று உஸ்தாமார்கள் நிறைய பேச்சாளர்களாக நம்முடைய மதரசாக்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வந்து கேளுங்கள், உங்களுக்கு அழகான முறையில் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். ஒரு 10 வாட்டி கேளுங்கள், 11ஆவது வாட்டி நீங்களே உருவாகி விடுவீர்கள். முடிந்த அளவு குறிப்புகளை சுயமாக நீங்கள் உருவாக்குங்கள். சுயமானி உருவாக்கி இங்கு இருக்கின்ற போதே பழகி கொண்டீர் என்று சொன்னால், ஒரு இடத்தில் நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற போது உஸ்தாமாக இருந்தால் சொன்னால் இது தப்பு இது சரி என்று உங்களுக்கு திருத்தி கொடுத்து விடுவார்கள். எனவே இங்கு இருக்கின்ற போதே சுயமாக குறிப்புகள் உருவாக்கி கொண்டு பழகி கொண்டீர் என்று சொன்னால் நீங்கள் வெளியே சென்றதற்கு பிறகு யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது. நிறைய இடங்கள் இருக்கின்றது, ஒரு 20 இமாம்கள் 30 இமாம்கள் ஒன்று கூடிக்கொள்வார்கள். அன்றைய ஜும்மாவில் என்ன பேச வேண்டும் என்று யாருக்குமே தெரியாது. ஒரு 2-3 பேர் தான் பேச்சாளர் இருப்பார்கள். அவர்கள் பேச்சை அந்த குறிப்புள் எடுத்துக் கொடுப்பார்கள். அவரை பார்ப்பதற்காக வேண்டி பல கிலோமீட்டர்கள் பயணித்து எல்லாம் அங்கு வருவார்கள். இந்த ஜிம்மாவில் எப்படி பேச வேண்டும் என்று தெரிந்து கொள்வதற்காக. இந்த நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று சொன்னால் மன்றத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மன்றத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாவிட்டால் நாளைய சமூகங்களை பயன்படுத்தாமல் போய்விடும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எனவே அன்புக்குரிய மாணவர்களை, நீங்கள் உங்களால் முடிந்த அளவு பேச்சாற்றலை
ஒன்னாசுமா இழுக்கின்ற போது ஏதாவது ஒரு தலைப்பை சொல்லி நான் பேசுகிறேன், எனக்கு நேரம் இருந்தால் கொடுங்க என்று 1, 2 நம்முடைய பேச்சை துவங்கி வைத்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் 7வது ஜும்ரா போகின்ற போது நம்முடைய பேச்சு சிறந்த பேச்சாக இருக்கும். நம்முடைய பேச்சு கேட்பவர் உள்ளத்திலே ஒரு அசராத்தை, ஒரு பிரதிபலிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக நம்முடைய பேச்சாட்டு இருக்கும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் இந்த சமூகத்திற்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷுக்ரான் ஜஸாக்குமுல்லாஹ். மாசூமுல்லா ஹதரத்துக்கு 2-3 வருஷமாக வாய்ப்பே கொடுக்கல. அந்த 2-3 வருஷத்துடைய வாய்ப்பையும் இப்போ சேர்த்து பேசிட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மன்றத்துடைய சரியான நபரை தான் பொறுப்பாளராக தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு இதில் தெரியுது. மாணவர்கள் கண்காணிப்பின் பொறுப்பாளர் மௌலானா சலாஹுதீன் ஹதரத் அவர்கள் உரையாற்றுவார்கள் சுருக்கமாக. அப்படியா? சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பாத். قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. وقال الله تعالى يوم تشهد عليهم ألسنتهم وأيديهم وأرجلهم بما كانوا يعملون. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال صلى الله عليه وسلم. அஞ்சுமன் மன்புல் பயான் மாணவ சொற்பொழிவு மன்றத்தின் ஆரம்ப விழாவினை சீரும் சிறப்புடன் தலைமையேற்று நடாத்தி தருகின்ற ஷேகுனா ஷேகு ஜாமியா ஹஜ்ரத் கிப்லா அவர்களே, கண்ணியமிக்க ஆசிரியர் பெருந்தகைகளே, ஜாமியா மன்புல் அன்வாரின் தகுதிமிக்க தலைவர் அவர்களே, பாசத்திற்குரிய மாணவ சகோதரர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய ஆசிரியர்கள் அனைவருக்கும் அவனுடைய கற்றா அருளை புரிந்தல்வானாக என்று துவா செய்தவனாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு தாலா மனிதனுக்கு எண்ணற்ற நேமத்துக்களை வழங்கியிருக்கின்றான். அந்த நேமத்துக்கள் 2 வகையாக இருக்கின்றது. ஒன்று வெளிப்படையான நேமத், மற்றொன்று நம்ம கண்ணுக்கு தெரியாத வெளிப்படையாக தெரியாத நேமத். வெளிப்படையாக தெரிகின்ற நேமத் இருக்கிறது. உதாரணத்திற்கு பணம், வீடு, நம்முடைய மனைவி மக்கள், இது போன்று கண்ணுக்கு தெரியக்கூடிய நேமத்துக்கள். இன்னொன்று இருக்கிறது கண்ணுக்கு தெரியாத நேமத், நமது உடல் ஆரோக்கியம், ஈமான், கல்வி, பயமில்லாமல் வாழ்வது, இது போன்று கண்ணுக்கு தெரியாத நேமத். அல்லாஹு தாலா மனிதனுக்கு 2 விதமான நேமத்துக்களை வழங்கியிருக்கின்றான். இந்த 2 விதமான நேமத்துக்களும் அல்லாஹ் வழங்கியிருக்கின்ற அனைத்து நேமத்துக்களுமே இந்த மனிதனுக்கு அவனுக்கு அது நன்மை தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அதே சமயத்தில் அதே நேமத்துக்கள் அந்த மனிதனுக்கு தண்டனை பெற்று தரக்கூடியதாக, அந்த மனிதனுக்கு மறுமை நாளில் வேதனையை பெற்று தரக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த நேமத்துக்கள் எப்பொழுது அந்த மனிதனுக்கு நன்மை தரக்கூடியதாக, பயன் தரக்கூடியதாக ஆகும், அந்த நேமத்துக்கள் எப்பொழுது அந்த மனிதனுக்கு வேதனை தரக்கூடியதாக, அதாபை தரக்கூடியதாக ஆகும் என்றால் அந்த மனிதன் அந்த நேமத்திற்கு அவன் நன்றி சொல்வானே ஆனால் அந்த நேமத்துக்கள் அவனுக்கு பயனுள்ளதாக ஆகும். அதே நேரத்தில் அந்த மனிதன் அந்த நேமத்திற்கு நன்றி சொல்லாமல் அந்த நேமத்தை மறந்து வாழ்வானையானால் அந்த நேமத்துக்கள் அவனுக்கு அது வேதனையாக, அதாபாக மாறும். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுவான், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும். பஞ்சத்தை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான். அவர்களுக்கு இருந்த நேமத்தை அவர்கள் மறுத்ததன் காரணமாக அந்த நேமத்திற்கு
திருமலை கூறுவான் ஒமாபிக்கும் நேமத்தின் கொண்டினா. பொதுவாக ஒரு நேமத் இருக்கிறது என்றால் அந்த நேமத் அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்தது. இது என்னுடைய முயற்சி மட்டுமல்ல. எனக்கு இருக்கின்ற அனைத்து நேமத்துகளும் அனைத்து செல்வங்களும் அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டது என்று நம்ம உள்ளாதான் நினைக்க வேண்டும். இது முதல் சுக்குர். அடுத்ததாக இன்சான் நாவைக்கும் சுக்குர் செய்ய வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ் போன்ற வார்த்தைகள், சுக்ரமில்லா போன்ற வார்த்தைகளை கொண்டு நாவினால் நம்முடைய நேமத்துக்கு அல்லாஹ் நன்றி சொல்ல வேண்டும். மூன்றாவதாக நம்முடைய உறுப்புகளை கொண்டு, அதாவது அல்லாஹ் தஆலா அந்த நேமத்தை எதற்காக வேண்டி வழங்கினானோ, அல்லாஹ் தஆலா அந்த செல்வங்களை நமக்கு எதற்காக வேண்டி வழங்கினானோ அதற்காக வேண்டி அல்லாஹ்விற்கு கீழ்ப்பணியக்கூடிய விஷயத்திலே அந்த நேமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு மாற்றமாக பயன்படுத்துகின்ற பொழுது நாம் அந்த அல்லாஹ்விற்கு நன்றி செய்யாதவர்களாக மாறிவிடும். இந்த மூன்று விஷயங்கள், முதலாவதாக கல்வை கொண்டு அல்லாஹ் தான் இந்த நேமத்தை என்று நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அடுத்ததாக நாவினால், மூன்றாவதாக அந்த நேமத்துக்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயத்தில் நம்முடைய உறுப்புகளால் பயன்படுத்தி அந்த நேமத்துக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய நேமத்துக்கள், நமக்கு அருளப்பட்ட நேமத்துக்கள் பல நேமத்துக்கள் இருக்கிறது. பொருளாதாரம் இருக்கிறது, பெரிய நேமத் ஈமான் இருக்கிறது, கல்வி இருக்கிறது. அனைத்து நியமத்துக்களை பற்றியும் நாளை கியாமத் நாளில் கேட்கப்படும். கியாமத் நாளில் பெருமானார் கூறுகிறார்கள், 4 விஷயங்களை பற்றி கியாமத் நாளில் மனிதர்கள் கேட்கப்படும். அதற்கு அவர் பதில் சொல்லாதவரை அவருடைய பாதங்கள் ஒரு நெட்டுப்புறம் நகர்த்தி வைக்கின்ற அந்த பெருமானார் கூறுவார்கள். முதலாவதாக மனிதனுடைய வயதை பற்றி, அவனுக்கு கொடுத்த ஆயுளை பற்றி கேட்கப்படும். அவனுக்கு கொடுத்த வாழ்க்கையை எவ்வாறு செலவு செய்தார், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறை செலவு செய்தாயா, அல்லது அல்லாஹ்வுக்கு மாறு செய்து உங்களுடைய வாழ்க்கையை செலவு செய்தாயா என்ற பொறுமை நாம் கேட்கப்படும். அடுத்ததாக இல்மிஹி மாதா அமிலவிஹி, உனக்கு கொடுத்த கல்வியை நீ எவ்வாறு செலவு செய்தாய், உனக்கு கொடுத்த கல்வியை பயனுள்ளதாக ஆக்கினாயா, அல்லது கல்வியின் மூலமாக மக்களுக்கு பயன் தந்தாயா, அதை கொண்டு நீ அமல் செய்தாயா என்று கேட்கப்படும். நம்முடைய நேமத்துக்கள் நாம் இங்கு சரியாக பயன்படுத்துமையானால் நமக்கு அது சாதாரணமான சாட்சியாக அமையும். அதே நேரத்தில் நம்முடைய நேமத்துக்களை அல்லாஹ்வுக்கு மாற்றமான விஷயத்தில் பயன்படுத்துமையானால் நமக்கு எதிராக கியாமத் நாளில் சாட்சி சொல்லும். அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினத்துஹும், அவருக்கு கியாமத் நாளில் அவருடைய நாவுகள் அவருக்கு பாதகமாக, அவருக்கு எதிராக சாட்சி சொல்லும். ஐதீஹிம், அவருடைய கரங்கள் சாட்சி சொல்லும். அர்ஜுனஹும், அவருடைய கால்களும் அவருக்கு பாதகமாக எதிராக சாட்சி சொல்லும். விமாக்கான அவர்களும் அவர் எதை செய்தார்களோ அந்த ஒன்றை கொண்டு கியாமத் நாளில் அவர் சாதாரணமாக கியாமத் நாளில் சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் கூறுகிறார். நம்முடைய உறுப்புகள் கண்ணாக இருக்கட்டும், காதாக இருக்கட்டும், அனைத்தும் அல்லாஹ்வுடைய நேமத்துக்கள். இந்த அல்லாஹ்வுடைய நேமத்துக்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் நாம் செலவு செய்வதானால் அதற்கு நமக்கு நாளை நம் சொத்துக்கு போவது காரணமாக அமையும். அதே சமயத்தில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயத்தில், அல்லாஹ் தடுத்த விஷயத்தில் நாம் அதை பயன்படுத்துமையானால் அதுவே நமக்கு எதிராக நாளை கியாமத் நாளில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். அதே போன்று நம்முடைய நாம் அல்லாஹ் தஆலா பல மக்களுக்கு வழங்காத, நம்மை சார்ந்த எத்தனையோ மக்கள், நம்மை போன்ற எத்தனையோ சகோதரர்கள், அவருக்கெல்லாம் வாய்ப்பு தராமல் அல்லாஹ் நமக்கு கல்வி கொடுத்திருக்கின்றான். இது மிகப்பெரிய நேமத். இந்த நேமத் நாம் ஒருபடி அமைச்சவையானால் நாளை சொர்க்கம் செல்வதற்கு இந்த கல்வி காரணமாக அமையும். அதே சமயத்தில் நாம் இந்த கல்வியின் மூலமாக ஒரு பயன் பெறவில்லை என்றால், இந்த கல்வியின் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படவில்லை என்றால், கல்வியின் மூலமாக நமக்கு தக்குவா ஏற்படவில்லை என்றால், நம்ம அல்லாஹ்வுக்கு கோபத்துக்காக ஆகும். நம்முடைய நோக்கம், இன்பம் இருப்பதன் நோக்கம் நாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிபாத்து பெற வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஆனால் நாம் கல்வி கற்று அதன் மூலமாக நமக்கு தக்குவா ஏற்படவில்லை, அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய அல்லாஹ்வின் நம்பிக்கை தவக்குள் ஏற்படவில்லை என்றால் அல்லாஹ்விற்கு நாம் தூரமாக்கிட்டே இருப்போம். பெருமானார் கூறுவார்கள், மனிஸ்தாத ஈமன், யாருக்கு ஈமா அதிகமா ஆகி வலம் எஸ்தல் உத்தல், அவருக்கு நேர்வழி பெறவில்லையோ, அவர் தக்குவா பெறவில்லையோ, அதன் மூலமாக அவர் பயன்பெறவில்லையோ, லம் எஸ்தல் மினல்லாஹி இல்லா ஹுதா, அவர் அல்லாஹ்விலிருந்து தூரத்தை அதிகமாக்கினார். நம்முடைய நோக்கம் கல்வி கற்பது நோக்கம் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும். நாம் கல்வி கற்றுவிட்டு நாம் அமல் செய்வதை என்றால் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு பதிலாக அல்லாஹ்வுக்கு நாம் தூரமாக கொண்டே இருக்கும். எனவே நாம் கல்வி கற்று போய் நாம் அமலையை நாம் அந்த கல்வி கற்றதன் மூலம் எதை கற்கின்றோமோ அதன் மூலம் அமல் செய்தால்தான் அந்த கல்வி நமக்கு பயனுள்ளதாக அமையும். நம்முடைய நேமத்துக்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் அந்த நேமத்துக்களை அல்லாஹ்வுக்கு பிடித்தமான முறையில் எதற்காக வேண்டி நம்ம நேமத்துக்களை கொடுத்தானோ அந்த நேமத்தை அதன் முறையில் பயன்படுத்தினால்தான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி
செய்யக்கூடியவர்களாக ஆகும். அப்படிப்பட்ட கூட்டத்தை எல்லாம் நம் அனைவரும் சேர்ந்து அனுப்பிடுவோனாக. அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலானா ஹாஃபிஸ் முஹம்மது காசிம் ஹஜ்ரத் அவர்கள் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له، ونشهد ان محمدا عبده ورسوله. ربي زدني علما. قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله العلي العظيم. புகழனைக்கும் வல்ல ரஹ்மானாகிய அல்லாஹ்வுக்கு சொந்தமானதாகும். சாந்தியும் சமாதானம் நம்மளுடைய சர்தார் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அண்ணனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், மூமினான ஆண் பெண்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் ரஹ்மத்தும் கூட்டமுடித்து போகும்போது கொள்ளலாம் என்றென்றும் உண்டாகுமா. கண்ணியதற்கும் பெருமதிப்புக்கும் குறித்தான அல்லாஹ் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, காலையில் பீஃபும் பரோட்டாவும் சாப்பிட்டுட்டு கறியும் சாப்பிட்டுட்டு எல்லாம் மக்குள்ள தான் இருக்கும். நானும் பார்க்குறேன், எல்லாம் தூங்கிக்கிட்டே உட்காந்துருக்கு. ஒரு பகுதி கூட்டம் அதை பேசுங்க, இதை பேச ஒருத்தர் வந்து பேசுகிறார். இதை வேற வெறுத்து அடைக்கிற மாதிரி அப்பப்போ வேற ஊற்றிக்கிட்டே இருந்தா உள்ளே என்னதான் செய்வாங்க. இது மத்தியான சாப்பாடுக்கெல்லாம் உள்ள தெரியும். அவசி வீரெல்லாம் ஆரம் வந்ததுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி தூங்கி தூங்கி சுற்றி ஆரம்பிச்சதுமே 2 பேர் தூங்க ஆரம்பிச்சு. 3 வரிசையில் உட்காந்து தூங்குது. 3 வரிசைக்கு காணாம. எல்லாம் முன்னால் உட்காந்தா நல்லா இருக்கும், எல்லாம் பின்னால் போய் உட்காந்துருக்கிறீங்க. அல்ஹம்துலில்லாஹ். கொஞ்சமாவது முள்ளிங்க, பாடத்தில் தூங்குற மாதிரி எங்கேயும் தூங்க வேண்டாம். பாடம்லாம் கேட்கல. அதில் ஒருத்தர் பேச வந்தவர் சொன்னார், மாணவர்கள் ஒருத்தர் பாடத்தில் பொறாமப்படுறாங்க. அதெல்லாம் யாரும் பொறாமப்படுறதெல்லாம் இல்லை. வழி விட்டு நீ முதல்ல போன்னு நினைக்கிறியா அப்படின்னு நல்லவங்கள பாடம் பார்த்தா நான் பின்னால் உட்காந்துருக்குன்னு இருக்கிற காலமாக போச்சு. ஒரு இடத்துல மௌசாக்கள்கிட்ட விசாரிச்சேன், மௌலவி பட்டம் வாங்கினவங்க. இந்த பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், நத்துஃபுல் இபுத்துனா என்னத்தான்னு கேட்டேன். அது விவரத்தை சொல்லியாச்சு. நத்துஃபுல் இபுத்து அதாவது திடீர்னு கேட்டால் கூட கொஞ்சம் யோசனையாக இருக்கும். பேசிக்கிட்டே வரும்போது அது சம்மந்தமாக தான் பேசிக்கிட்டு வரும்போது நத்துஃபுல் இபுத்துனா என்ன, கண்கொட்டு முடிய கொடுங்கிறது அப்படிங்கிறது தெரியாமல் முழிக்கிறார். பொது முழிக்கிறார். என்னப்பா இது கூட தெரியலையா அப்படின்ட்டா பண்ண கட்டுறாங்க. என்ன செய்யணும்? வெளியில ஒரு எல்லா இடங்களிலேயுமே எங்களுடைய அந்த ஷவுக், அந்த ஆசை என்பது யூரோப்போவில் எழுதி என்று சொல்வார்கள், சல்லாரை சொல்வார்கள், எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். ஏன்னா நிலைமை காலத்தினுடைய சூழ்நிலை அப்படியே வேற பக்கம் வேற திசையில போகுது. நாங்கள் படிக்கும் போது எங்களுடைய உஸ்தாதுகள் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் ஓதுற காலத்தில் கண்ணில் விளக்கண்ணியை ஊற்று நைட்டில் வந்து விளக்கு வச்சு பாடம் நடத்தோம் அப்படின்லாம் சொன்னாங்க.
நமக்கு அது ஒரு ரசனையாக ரொம்ப மாதிரியாக இருந்துச்சு. அப்படி நம்ம பாடம் பார்த்தாங்க, விடிய விடிய பாடம் பார்ப்போம், பரிச்சைன்னு வந்துட்டா தூங்க மாட்டோம், குளிக்க மாட்டோம் அப்படின்னு. எங்களுடைய காலத்தில் பார்த்தா சில பேர் என்ன செய்வாங்க, நல்லா தூங்க பரிச்சைக்கு போட்டால் என் கூட்டாளி சொல்லுவான், நல்லா பாடம் பார்த்துக்க, 3 நாளைக்கு 4 நாளைக்கு ரெஸ்ட்டு, நல்லா தூங்குவேன், நல்லா தூங்குவான். பரீட்சையில் வந்து பக்கத்தில் உட்காந்து முக்கியமானதுக்கு மட்டும் ஒரு 50 மார்க் எடுக்கிறதுக்கு மட்டும் சொல்லிக்கூடாது, அதுக்கு மேலே சொல்லி தராதும்மா, ஏற மட்டும் போட்டுக்கிறேம்மா. ஏன்டான்னு கேட்டால், அதுக்கு மேலே நான் சொன்னேன்னு சொன்னால் என் மேலே சந்தேகம் வந்து ராஜேந்திரமாருக்கு வேண்டாம், எனக்கு ஒரு 50 பரிசு வாங்கும். அப்போ மேடையில் ஜல்சா அன்னைக்கு எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசு கொடுப்பாங்க. இப்போ இல்லை, எல்லா பிள்ளைகளும் அது அந்த பரிசை வாங்கிறதுக்காக வேண்டியாவது மார்க் எடுக்கணும் பாடம் பார்த்த பிள்ளைகளா இருந்தாங்க. இப்போ ஒரு தரம் வச்சிருக்கிறாங்க, 3 தரத்தோட இல்லை. அப்போ வந்து 2ஆம் தரம் வரை இருக்கும். கடைசியாக வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் அந்த தரத்தில் 3ஆம் தரத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தான் இருக்காதே தவிர மற்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இருந்தது. அந்த இருந்ததுனால அந்த பிள்ளைகள்லாம் பாடம் பார்த்தாங்க. 50% பாடம் பார்த்த பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க. முழுசா பார்க்க போட்டி போடுவாங்க. ஏன்னா சொல்லுவார்கள், நான் ஜல்சா அன்னைக்கு என் பேரை கூப்பிடணும், அது கூப்பிட்டு நோட்டை தர்றாங்களோ வந்து கிதாபு தர்றாங்களோ எனக்கு அது பிரச்சனை இல்லை, எனக்கு அந்த பேர் அங்க இருந்து கூப்பிடப்பட வேண்டும், கூப்பிட்டு விட்டால் போதும். அப்படி பரிசுவானா இருக்கும். சில பேருக்கு சொல்லி கொடுத்து அவன் நம்மளோட முன்னால போய் மார்க் எடுத்தவனா இருக்கிறான். எப்படி எனக்கு போட்டாங்க, ஒரு மாணவன் சொல்லியே வாங்கினா, நான் பாரு இந்த வருஷம் வந்து நான் முன்னால வர்றேன்னு சொல்லி சில கேள்விகளை கேட்டு மார்க்ல முன்னால வந்து முன்னால பரிசு வாங்கின நபர்கள் முன்னேறி வந்தவர்கள் இருக்கிறார்கள். அப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்தது. இப்ப அப்படி எல்லாம் இல்லை. என்னத்தை செல்ல வாங்கி வச்சாலும் சரி, என்ன இது பண்ணாலும் சரி, சில இடங்கள்ல இரவு முழுவதும் செல்லு பார்க்கிற மாசாக்கள் இருக்கதான் செய்யும். சில மாசாக்கள்ல பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னன்னா பாடம் நடக்கிறது இல்லைன்னு ஒரு மாணவர் சொல்கிறார். என்னதான்ப்பா செய்வாங்க? நேற்று கூட ஒரு ஆலிம் சார், என்னங்க உங்க மதரசாவில் இப்படிலாம் நடக்குது? ஆமாங்க, கெட்டு போச்சு அப்படிங்கிறார். இத்தனைக்கும் அவைகள் எல்லாம் தமிழகத்திலே நாம தான் ஒழுங்கா நடத்துறோம், படிப்போட கூடிய கல்வியை கொடுக்கிறோம், உயர்ந்த கல்வியை கொடுக்கிறோம்னு சொன்ன மதரசாக்கள் காணாமல் போயிடுச்சு. தரம் காணாமல் போய் உலகத்தினுடைய மோகங்கள், உலகத்தினுடைய இது நிலைகள் போய் கொண்டு இருக்கிறது. இதில் வேற அவர் சொன்னார், எல்லாம் மாணவர்கள்லாம் போட்டி போடுறாங்க. போட்டி போடணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அன்பு செல்வங்களே, உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் சொல்லுவது உண்டு. மற்ற நேற்று கூட ஒருத்தர் கேட்டாரு, சின்ன மதரசால போய் நான் என் பையனை சேர்க்கணும் கண்டாரு. ஏங்க நம்ம மதரசாவா இருக்குன்னா அங்கே சேர்க்கண்டேன். இல்லை, சின்ன மதரசால இருந்தாலும் நல்லா படிப்பான். அதெல்லாம் ஒரு காலம் இருந்தது. சின்ன மதரசாக்களை படித்து விட்டு பெரிய மதரசாக்கள் வந்தால் திறமையா இருந்தது ஒரு காலம். இப்பொழுது அதெல்லாம் இல்லை. ஏன்னா பெரும்பாலும் நடத்துவது கிடையாது. ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை பார்க்க போயிட்டு இருக்கிறாங்க. நாடுகளுடைய பிரச்சனைகள், பல வகையான நிர்வாகங்களுடைய பிரச்சனைகள், பல வகையில சந்திச்சு ஏதோ வர்றது போறதுன்னு இருக்கிறாங்க. சரியான முறையில் பாடம் இல்லை. நான் சொன்னேன், பேசாம நம்ம மதரசால சேர்த்துருங்க, கொஞ்சம் கொஞ்சமாவது என்ன செய்வார், முன்னேறி வருவார். நீங்க வெளியூர்ல சேர்க்க வேண்டாம் என்று சொன்னேன்னு சொன்னால் மதரசா எவ்வளோ பரவாயில்ல உங்களுக்கு நடக்கின்ற நிலைகள், சூழ்நிலை இருக்கு. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மாணவ செல்வங்களே, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓஜித்த வாக்கும் அல்லாஹ் சொல்லுவார், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உமா ஜஅல அலைக்கும் பித்தீனி மின் ஹரஜ், மார்க்கத்தில் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் அல்லாஹ் வைக்கல. எல்லோருக்கும் கிடைக்காது. எப்படி ஈமானுடைய வாக்கியம் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இன்னைக்கு உலகம் முழுவதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் அண்ணன் தம்பி சண்டை தான் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குடும்பம், அது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம், இன்னொன்று இஸ்ஹாக்குடைய குடும்பம். யூதர்கள் அங்கிட்டு நாம உலகம் முழுவதும் அண்ணன் தம்பி சண்டை தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் ஆபீல் காபில் இருந்து அண்ணன் தம்பி சண்டை தான் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தைக்கு அல்லாஹ் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுக்கவில்லை. அதே போல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு விரும்பினார்கள், ஏற்பா இருக்க மகன், உங்களோட ஏறு, கப்பல்ல ஏறி விடு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு ஏறின்னு கேட்டார்.
நபியினுடைய மனைவிக்கு ஈமானுடைய பாக்கியம் கிடைக்கல. அதே போல நம்ம யாரை உயிருக்கு உயிராக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை பெரிய தந்தை அபூ தாலிப் எல்லா வகையிலும் இந்த தீனுக்காக நான் உதவியா இருப்பேன்னு சொன்னாங்க. எல்லா வகையிலும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அபூ தாலிபுக்கு கிடைக்கல, அபூ லஹபுக்கு கிடைக்கல. அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அபூஜலுக்கு கிடைக்கிற அபூஜலுடைய மகனுக்கு இக்ரிமாவுக்கு கிடைச்சது. அபூ சுஃபியான் பல கட்டங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்வதற்காக வேண்டி கொலை செய்வதற்காக வேண்டி திட்டமிட்டு வந்த அபூ சுஃபியானுக்கு தீனுடைய பாக்கியம் கிடைக்கிறது. இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் தீனுடைய பாக்கியத்தை கொடுத்தார். இப்படி எத்தனையோ நபர்கள் ஃபிரௌனுடைய மனைவிக்கு கிடைத்தது தீனுடைய பாக்கியம். ஃபிரௌன் மிகப்பெரிய கொலைகாரனாக இருந்தார். இறக்கவே இல்லாமல் கொலை செய்தார். அப்படிப்பட்ட ஃபிரௌனுடைய மனைவிக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தார். அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அல்லாஹ் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதே போல இன்றைய கால சூழ்நிலைகளிலே இளைஞர்கள் எல்லாம் ஒரு வகையான வாழ்க்கை வாழுகின்ற ஒரு சூழலிலே நம்மை இங்கு வந்து ஒரு நிலையில அது என்ன காரணத்திற்காக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய படிப்பின் சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது ஆர்வப்பட்டு வந்திருக்கலாம். எந்த நிலையிலே ஒரு நிலையை வைத்துதான் உள்ளே வர முடியும். நான் ஓத வந்தது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஓத வந்தேன். குடும்பத்தில் ஆரம்பத்தில் சாப்பாட்டுக்கு வழி ஏதோ மதரசால போய் ஓதுனா பிள்ளைக்கு 3 வேளை சோறு கிடைக்கின்றது தான் என்னை மதரசாக்களை நுழைத்தார்கள். நான் 1வது முறை ஓதும்போது ஏதோ மதரசால ஓதுறாங்களேன்னு சொல்லி விளையாட்டு போக்கில் உள்ள வந்தது தான். அப்படித்தான் நான் உள்ளே போந்தேன். என் கூட என் உடன்பிறப்பு சகோதரன் தான் உள்ள வந்தார். என்னுடைய மச்சானம் தான் 3 பேருமே மதரசாவிலே சேர்ந்தோம். 2 பேர் ஓதாமல் போயிட்டாங்க. நான் மட்டும் இந்த தீனுடைய பாதையில் பிறந்துட்டேன். அதே போல ஓதி முடித்ததற்கு பின்பாக என்னுடைய நண்பர்கள் எல்லாம் ஒரு வழியில போனார்கள். நான் இங்கிட்டு வருகின்ற ஒரு சூழலை எல்லாம் கொடுத்தார். அதுபோல அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அவர்களைத்தான் அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த தீனுடைய கல்வியை கற்கின்ற பொழுது கற்று முடித்ததற்கு பின்பா ஏதோ கற்று முடித்துட்டு விட்டால் ஏதோ சொகுசான வாழ்க்கை ஜாலியா பெரிய உஸ்தாதுமார்கள் எல்லாம் காரில் ஜம்முன்னு போடுற மாதிரி நம்மளும் போகலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதற்கு முன்னால் கஷ்டப்பட வேண்டும். நீங்கள் நினைக்கலாம் ஷேகுல் ஜாமியா காரில் போகிறாங்க, சைஃபுல்லாஹ் பெரிய ஸ்கூட்டர் வச்சுருக்கிறாங்க, சலாவுதீஸ் பெரிய வீடு அலியஸ் டக்குன்னு ஊருக்கு போகிறாங்க வர்றாங்க, நம்மளும் அப்படி ஜாலியாக பயானுக்கு போகலாம் வரலாம் நினச்சிங்கன்னா அவர்கள் செய்த தியாகங்களை முதலில் நினைத்து பார்க்க வேண்டும். எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, எவ்வளோ துன்பப்பட்டாங்க. பாடம் பருவதற்காக வேண்டி பல வகையில் ஒவ்வொரு வகையிலையும் சில கஷ்டங்களை சந்தித்தால்தான் அல்லாஹ் சொல்வதை போல ஹசிபுத்தும் நட்டுத்துறதும் எப்பூர்வ ஆமன்னா நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் விடப்பட்டு விடுவீர்கள் என்று நினைத்துக் கொண்டீர்களா? மதரசாவுடைய வாழ்க்கைக்கு வந்ததற்கு பின்னால் தான், தீனுடைய வாழ்க்கைக்கு வந்ததற்கு பின்னால் தான் பல வகையான நிலைகள் நமக்கு ஏற்படும். அந்த நிலைகளை பொறுத்து கொண்டால் தான் நல்லா உயர்ந்த அந்தஸ்துகளை உயர்ந்த நிலையை நமக்குண்டான ஹக்கை அல்லாஹ் தருவான் என்பது சந்தேகம் இல்லை. நம்ம கஷ்டப்பட்டதுக்கு உண்டான கூலி அல்லாஹ் கொடுத்துருவான். ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், ஒவ்வொரு நபர்களுக்கும் அவர்களுக்கு உண்டான ஹக்கை நீ கொடுத்து விடுவதாக சொல்லுகிறாயே, எப்படி நீ கொடுப்பாய்? எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்டார். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னான், இதோ இந்த ஆற்றுக்கு அருகிலே நீ போய் நில்லும், அங்கே நடக்கின்ற நிகழ்வுகளை பாரும் என்றும் அல்லாஹ் சொன்னான். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆற்றுக்கு பக்கத்தில் போறாங்க. ஆற்றுல நின்று இருக்கிறாங்க. ஒரு குதிரை வீரர் வருகிறார். தன்னோடு பல வகையான பொக்கிஷங்களை வைத்திருக்கின்ற அவர் வருகிறார். வந்து அந்த குளத்தில் அந்த ஆற்றுல இறங்கி தண்ணி குடிக்கிறார். அப்ப குடிப்பதற்கு முன்பாக தான் வைத்திருந்த அந்த பொருட்களை எல்லாம் கீழே இறக்கி வைத்து விட்டு நீர் அருந்துகிறார். தண்ணீரை குடிப்பதற்கு பின்பாக
குதிரையில ஏறி போயிட்டான். எந்த பொருளை பொக்கிஷங்களை எல்லாம் பொருள்களை எல்லாம் கொண்டு வந்தானோ அவனை விட்டுட்டு போயிட்டான். நாம் மறந்துட்டு சில நேரங்கள் போய்விடுவதை போல சில நேரங்களில் சில பொருள்களை கொண்டு வந்த பொருள்களை விட்டு விட்டு மறந்து போய்விடுவோம் அல்லவா? நேற்று கூட பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும் போது மணிப்பிரஸ் என்னன்னா வண்டி மேலே வச்சிருந்தனால திடீர்னு வண்டியிலேருந்து கீழே பெட்ரோல் இது விழுந்துருச்சு. மணிப்பிரஸ் நல்ல வேலை கண்ணில் தெரிஞ்சு இல்லைன்னு சொன்னால் அந்த விட்ட மணிப்பிரஸ் போயிருக்கும். போய் தொலைஞ்சாலும் பரவாயில்ல, எல்லா கார்டுகளும் எல்லா ஐடி ப்ரூஃபும் அதில் தான் இருக்கும். எவ்வளோ மனசு பதட்டமாயிருக்கும். அல்ல நல்ல வேலை கண்ணில் காண வைத்து விட்டார். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி எடுத்துட்டு அல்லாஹ்வுக்கு ஷுக்ரியா செய்தோம். ஆனால் அது தவறிவிட்டார். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த குதிரை வீரர் விட்டு விட்டு போய்விடுகிறார். சிறிது நேரம் கழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரம் கழித்து ஒரு சிறுவன் வருகிறார். அதே ஆற்றிலே தண்ணீர் குடிக்கிறான். குடித்து விட்டு மேலே வந்து பார்க்குறான். பார்த்தா பெரிய பைகள் 2-3 பைகள் இருக்கிறது. திறந்து பார்க்கிறான். உள்ளே தங்க நாணயங்கள் இருக்கிறது. என்ன செய்வோம்? தங்க நாணயம் இருக்கா? மாஷா அல்லா பாரக்கல்லா அல்லா நம்ம கொடுத்த பொக்கிஷம் சொல்லி பையில் என்னன்னு தெரியாது. 100 ரூபா கீழே கிடந்தாலும் சும்மா விட மாட்டோம். தவாஃபில் போய்கொண்டு இருக்கும் பொழுது முன்னால் போன மனிதன் ஒரு 100 ரியாலை கீழே விட்டுட்டான். என் கூட வந்து என் கூட சொல்லி சேர்த்தா 100 ரூபா கீழே விட்டாண்டா போகிறார். விட்டோம் அப்படி முன்னால் போகிறார். 4 8 தான். ஹாஜி ஹாஜின்னு கூப்பிட்டு அவர் கண்டுகளில் போயிட்டார். லவகுன் பக்கத்தில் பின்னால் வந்தாங்க. பாகிஸ்தான்காரின்னு நினைக்கிறேன். லவகுன் அந்த 100 ரியால் எடுத்து வச்சுட்டார். நான் என்ன இது அவர் உஸ்கா பைசா என்ன அது அதிகத்து மீன் அல்லான்னு போயிட்டான். அல்லா எனக்கு கொடுத்த அதிகாடான்ட்டான். उसका पैसा सौरिया उसका पैसा क्या जी आप कहते हैं? हाँ हदिया हदिया अल्लाह के हदिया बेटा கண்டுக்கவே இல்லை. போனான்ட்டான். 100 ரியால் 2500 ரூபா வரும். 2500 ரூபா கிடைச்சது எனக்கு பெரிய பாக்கியம். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை என்ன பெரும்பாலும் பாகிஸ்தான்ல இருந்து வந்தாலும் கூட வறுமை உள்ளவர்கள் பெரும்பாலும் வந்து எப்படின்னா ரோட்ல அப்படின்னா உட்காந்துருக்குங்க. எல்லாம் 90% அப்படிதான் வருது. அங்கேருந்து ஏற்றி கொண்டாந்து விட்டுருவாங்க. அப்படியே பள்ளியாசில் அப்படியே வெளியில் உட்காந்துருக்க வேண்டியது. அவங்க கொடுக்கக்கூடிய அடியா வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே ரோட்டில் இருக்க வேண்டியது. தவாப் செய்ய வேண்டியது. இப்படியே ஒரு 30 நாளைக்கு 15-20 நாளைக்கு இருந்துட்டு ட்ரெயினில் கொண்டு விட்டுருவான். லாட்ஜ் கிடையாது. தங்குறதுக்கு லாட்ஜெலாம் கிடையாது. அப்படியே வெளியில் படுத்துருப்பாங்க. பார்க்கலாம். அதை கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்ன அந்த ஆளுங்கள்லாம் இப்படியே உட்காந்துருக்கு எஹராம் வீட்டுக்கு போய் வரிசை எடுத்து ஹதியா வாங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தா எல்லாம் இந்த கேஸ் கிடக்காது. அப்புறம் தான் நமக்கு தெரிந்தது. அப்போ அந்த ஹதியாவை எடுத்துக்கொண்டு வந்தது போல அந்த பணப்பையை பார்த்ததுமே சிறுவனா இருந்தவன் என்ன செய்தான்? யாருமே இல்லை. இது ஏதோ அல்லாஹ் நம்ம கொடுத்துருக்கான்னு எடுத்துட்டு போயிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு வயதான மனிதர் அங்கே வருகிறார்கள். வந்து தண்ணீர் குடிச்சிட்டு இருக்கும் போது இந்த குதிரையில வந்து அந்த பணத்தை விட்டு போன அந்த குதிரை வீரன் அங்கிருந்து வருகிறார். இவர் மேலே ஏறி வர அவன் வந்து பக்கத்தில் வந்து கேட்கிறான், நான் வச்சிருந்த பையன் இந்த பணப்பை எங்கன்னு. இந்த வயது முதிர்ந்தவர் சொல்கிறார், பணப்பையா ஒரு பை இங்கே இல்லை, நீ தான் எடுத்துருக்கிற பணப்பை. வாக்குவாதம் வந்து அவனை அந்த வயது முதிர்ந்தவரை அந்த மனிதன் குதிரை வீரன் ஒரே வெட்டா வெட்டிடுறான். வெட்டிட்டு போயிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், பணத்தை எடுத்தவே ஒருத்தன், பழியானது ஒருத்தன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான், வாஸ்தவம் தான். இந்த கிழவன் யார் தெரியுமா? இந்த கிழவன் யார் தெரியுமா? கொல்லப்பட்டிருக்கின்ற இந்த கிழவன் யார் என்று சொன்னால், எந்த குதிரையிலே வந்தானோ ஒரு வீரன், அவனுடைய தந்தையை இந்த கிழவன் கொலை செய்திருக்கிறார். பழிக்கு பழி அவன் வாங்கிவிட்டார். காசு போச்சு. அல்லாஹ் சொன்னான், மூசாவே, இந்த பையனுடைய தந்தை, சிறுவனுடைய தந்தை இந்த குதிரை வீரனுடைய தகப்பனிடத்திலே வேலை செய்தான். அதற்குண்டான கூலியை அவன் கொடுக்கவில்லை. அதான் அந்த கூலி இப்பொழுது அவன் பெற்று சென்று விட்டான். இதுதான் என்னுடைய நியதி. யாருக்கு எப்பொழுது என்ன செய்ய வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பது எனக்கு தெரியும். அப்படி நான் நடப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான் என்று சொன்னால், அந்நியத்திற்கு அன்பான மாணவ நண்பர்களே, மாணவ செல்வங்களே, நாம் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கிறோமோ அந்த நோக்கத்திலே முழுமையான முறையில் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் நமக்கு உண்டானதை நிச்சயமாக தருவான் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே இந்த தீனுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம்
எந்த அளவு நம்மை நாம் திறமையாக்கி கொள்கின்றோமோ. ஏன்னா முதல்ல இருந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. இப்போ நம்ம ஒரு அர்த்தம் நின்னா கூகுள் பேல போட்டு தப்புன்னு பார்க்கலாம். ஏன் இதுக்கு இது இப்படி இல்லைன்னு இருந்து இது இப்படி இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறான், அல்லது பார்த்து விட்டு நம்மகிட்ட கேட்குறான். நான் அதில் அப்படி பார்த்தேன், நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்களேன்னு கேட்டுருவோம். சில பிள்ளைகள் கூட அது கூட சொன்னாங்க, பயானுக்கெல்லாம் ரொம்ப தயாராகணும். இப்போ எப்படி பயான் கேட்குதுன்னா, ஜும்மாவுக்கு பயான் செய்கிறதுக்கு 12 மணிக்கு பாம்பு சொல்கிறதுக்கு முன்னால் ஃபோன் அடித்து இந்த தலைப்பில் பேசுனா சேர்த்து என்ன பேசுறதுன்னு சொல்லி கொடுங்க வச்சுட்டுனா 12 மணிக்கு நம்ம ஜும்மாவுக்கு போவோமா இல்லை உனக்கு பயான் எடுத்து கொடுத்துட்டு போவோமா? இந்த திறமைகளை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதின் காரணமாகத்தான் இது போன்ற நிலைகள். நம்முடைய திறமைகளை எந்த நோக்கத்திற்காக வேண்டி வந்திருக்கிறோமோ, அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறானோ அந்த நோக்கத்தை சரியான முறையில் நாம் செயல்படுத்த வேண்டும். அதே போல இந்த தீனை கொண்டு செல்வதற்கு ஒன்று தரிசுடைய நிலை, இன்னும் ஒன்று இமாமத்துடைய நிலை, இன்னும் ஒன்று மக்தபுடைய நிலை. இருப்பதிலேயே உயர்ந்த நிலை மக்தபுடைய நிலை தான். நாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மக்தப் மதரசா ஏதோ சாதாரணது. பொதுவாக நினைக்கிறேன் மக்தப் உஸ்தாதுன்னா ஏதோ அவங்கெல்லாம் சாதாரணமான இருக்கிற சம்பளம் வாங்குறதுல அவங்க தான் குறைவானவர்கள். ஆனால் அவர்கள் தான் நமக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தீனை அல்லாஹ் ரசூலை அறிமுகப்படுத்துகின்றவர்களே அவர்கள் தான். மக்தப் உஸ்தாது மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன், நாமளே இன்னைக்கு புத்தூரில் போயிருக்கோம். அதனால தான் இன்னைக்கு ஒரு பெரிய இயக்கமே, RSS இயக்கமே மக்தபை ஒழிக்கணுங்கிறான். மக்தபை ஒழிச்சுட்டா முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போயிடும். அடுத்து நம்முடைய இமாமத்துடைய பணி. அந்த இமாமத்துடைய பணிக்கு நம்முடைய பேச்சாற்றல் ரொம்ப முக்கியமானது. நம்முடைய பேச்சு எந்த அளவுக்கு நம்ம இடத்துல இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த மார்க்கத்தை கொண்டு செல்லலாம். எனவே பேச்சு நமக்கு போட்டு இருக்கின்ற பொழுது அந்த பேச்சாற்றலை எப்படி நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமோ அந்த அளவிற்கு பயன்படுத்தி உங்களுடைய எப்படியாவது என்ன செய்து கொள்ள வேண்டும். நம்ம அடுத்தவங்க பயானை கேட்டாலும் சரி, இல்லை நம்மளே நம்ம குறிப்பெடுத்தாலும் சரி, இன்னொன்று பயான் செய்கின்ற பொழுது யார் பயான் செய்கிறாரோ அவருடைய பேச்சை நன்றாக கேளுங்க. என்ன பேசுகிறாங்க, என்ன குறைகள் அவங்களிடத்திலிருந்து வருகிறது, நாம் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனிச்சாலே ஏதோ ஜும்மாவுக்கு போனால் தூங்கணும்னு இல்லாமல் நம்முடைய கவனிப்பு பேசுகிறவருடைய பேச்சை கவனிக்கிற பழக்கம் இருந்தால் நம்முடைய பேச்சு தரலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்திலே ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதற்கு அடிப்படை காரணமே சொல்லுவார்கள், திமுககாரன் பேச்சிலேயே பிறந்தவன் என்று. பேச்சு தான், பேசியே வளர்ந்தவர்கள் அவர்கள். அதனால தான் தமிழகத்திலே மற்றவர்களுடைய ஆதிக்கம் இன்னும் வர முடியாமல் இருக்கிறது. ஏன்னா எல்லா வகையிலையும் பேச்சை கொடுத்து அவர் சிந்திக்க வைத்ததின் காரணமாக தான் இன்னைக்கு தமிழகத்தில் கொஞ்சம் நம்ம நிம்மதியாக. அதை கெடுக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டங்கள் வேலை செய்கின்றன. நமக்கு உதவி செய்கிறாங்களோ இல்லையோ, நமக்கு நிச்சயமா உதவி செய்ய மாட்டாங்க, தொல்லையாக கொடுக்காம. நாம் இந்த ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் நிச்சயமாக 5 ஆண்டுகளுக்கு போராட்டம் தான், போராடி கொண்டுதான் இருக்க வேண்டும். நிம்மதியே போட மாட்டாங்க. மதரசா நடக்குமா, ஸ்தாபனம் நடக்குமா, என்னென்ன சட்டங்கள் கொண்டு வர போகிறார் என்பதெல்லாம் மிகப்பெரிய அஜெண்டா வைத்திருக்கிறார்கள். எத்தனை எதுவாக இருந்தாலும் எல்லாமே அரசாங்கத்துக்கு போகிற மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த சூழ்நிலையெல்லாம் இல்லாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணம் இவர்களிடத்தில் இருந்த அந்த பேச்சுத்திறன் தான். எனவே பேச்சுத்திறனை நாம் வளர்த்துக் கொள்ளணும். அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹ்வுக்கு நாம் துஆ செய்யணும். ஏன்னு சொன்னால் ஜுனைத் பகதாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட அவங்க ஒரு இடத்துக்கு தீனுடைய பணியை சொல்றதுக்காக, தீனை சொல்றதுக்காண்டி போகிறாங்க. அப்போ அந்த மக்கள்கிட்ட பள்ளியாசில பொறுப்புதாரிகள்லாம் ஆளை பார்த்துட்டு ஓடி போயிட்டாங்க. பள்ளியாசில் ஒரு ஆள் இல்லை, எல்லாம் குடிகாரர்கள் எல்லாமே. அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, பள்ளியாசிலுக்கு வாங்க, நீங்கள் தலைவராக இருக்கிறீங்க, செயலாளராக இருக்கிறீங்க, பொருளாளராக இருக்கிறீங்கன்னு. இப்போ சொன்னாங்க, நாங்கள் இந்த குடிப்பதை விட்டு எங்களுக்கு போதை எங்களுக்கு ஒரு வகையான இன்பத்தை தருகிறது, அதை விட்டு வர முடியாதுனாங்க. நீங்கள் குடிச்சிட்டே பள்ளியாசலுக்கு வாங்க, பிரச்சனை இல்லை, பள்ளியாசலுக்கு வாங்க, தொடுங்க, நீங்கள் என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டாங்க. நினைவு பஞ்சாதி ஒரு துருவன் அந்த மக்களிடத்தில் சுஜூதில் விழுந்ததுமே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தாங்க, யா அல்லாஹ், நான் இந்த மக்களை உனக்கு சுஜூது செய்ய வைத்து விட்டேன், இவர்கள் திருந்துவதும் திருந்தாமல் இருப்பதும் உன்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று அல்லாஹ்விடத்தில் சுஜூதில் விழுந்து அல்லாஹ்ட்ட சுஜூதில் துஆ செஞ்சாங்க. சுஜூதில் இருந்து எந்திரிக்கிற பொழுது அத்தனை பேரும் துஆ செய்தாங்க, நான் இனிமேல் இந்த மதுவை அருந்த மாட்டேன் என்று அவர்கள்
செய்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது என்று சொன்னால் அந்த அல்லாஹ்விடத்தில் வைக்கின்ற அந்த முறையான கோரிக்கை பேச்சு திறந்தான். எனவே அன்பான மாணவ சகோதரர்களை இல்மையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும், பேச்சு திறனையும் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த தீனையும் சொல்ல முடியும், நாமும் நல்ல முறையில் இருக்க முடியும். அல்லாஹ் ஜல்ல தஆலா இரண்டு வகையிலையும் நமக்கு எல்லா வகையான ஞானத்தையும் அவனுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்தையும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شكرا جزاكم الله خيرا. நிறைவை அடைந்து விட்டோம். ஒரு மூணு முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று இல்மன் நாஃபியா, இன்னொன்று ரிஸ்கன் தய்யிபா, மூணாவது அமரன் முத்தகப்பலா. இந்த மூணு நம்மிடத்தில் இருக்கும். பயன்தரும் கல்வி, உலக ரீதியில் பயன்தரும் கல்வி, உலகிலும் பயன் தந்து மறு உலகிலும் பயன் தரும் கல்வி. இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கடமை. இரண்டாவது ரிஸ்கன் தய்யிபா, செல்வம், உணவு எல்லாம் ஹலாலானதாக இருக்கும். அடுத்த ஆளுடைய எந்த காசும் பணமும் நம்ம ஜோப்புக்கு வரவே கூடாது. நிறைய நிரம்புற மாதிரி இருக்கும், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். மாணவர்கள் பருவத்திலே சிறுபிராயத்திலே காசு மேலே பார்க்கும்போது ஆசை வரும். ஒரே ரூமில் இருப்போம், 4-5 பேர், ஒரு நபர் நிறைய காசு வச்சிருப்பார். ஆனால் நமக்கு வீட்டிலேருந்து காசுலாம் வராது. அவர் ஜோப்பில் இருக்கிறது தெரியாமல் எடுத்துருவோம் என்கிற எண்ணம் வரும். மனித இயல்பு தானே. ரொம்ப சுத்தமாக இருக்கும். பட்னியாக கிடக்கலாமே தவிர திருட்டு காசுகளை கொண்டெல்லாம் எதையும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. அடுத்து அமலன் முத்தகப்பலா, நாம் செய்கின்ற அமல் அல்லாஹ் இடத்தில் கபூலா. தொழுகிறோம், அல்லாஹ் கபூல் செய்தானா? குர்ஆன் ஓதுறோம், அல்லாஹ் கபூல் செய்தானா? ஓதற்குள்ளியாக இருக்கிறோம், அல்லாஹ் கபூல் செய்தானா? இதுதான் எப்போதும் இருக்கும். நாம் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ் அங்கீகாரம் செய்யணும்னு சொல்லி இந்த மூணு சரியாயிடுச்சா எல்லாம் சரியாயிடும். நபி அவர்கள் சிம்பிளா ஒரு சின்ன துவா கற்றுக் கொடுப்பாங்க. அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி நான் அஸ்அலுக உன்னிடம் கேட்கிறேன், இல்மன் நாஃபியா பயன் தரும் இல்மை, ரிஸ்கன் தய்யிபா ஹலாலான உணவை, அமலன் முத்தகப்பலா உன்னால் அங்கீகரிக்கப்பட்ட அமலை. எனவே இந்த துவா எல்லாத்துக்கும் பாடம் இருக்கணும், பாடமாக்கணும், எப்போதும் கேட்டுக்கிட்டே இருக்கணும். சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. அல்லாஹ் நம்மை கபூல் செய்வாங்க. இது என்ன பண்ணலாம்? ஐஸ்கிரீம் கொண்டு வா.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படுகின்றது. சைஃபுல் ஜாமியா ஹஸரத் கிப்லா அவர்களின் திருக்கரங்களால் விஷயங்கள் வழங்குவார்கள். கிராத் ஓதிய ஹாஃபில் ஆதம் பாஷா அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது. ஆதம் பாஷா இஸ்லாமிய கீதம் படித்த முகமது ஹசன் 7வது மாணவருக்கு பரிசு வழங்கப்படுகிறது. வரவேற்பு நிகழ்த்திய 7வது மாணவர் ஹாஃபில் இதாயத்துல்லா. இம்மன்றத்தில் பேசிய பேச்சாளர்கள் மௌலவி அப்துல் ஃபத்தாஹ் பள்ளப்பட்டி, ஹாஃபில் முகமது நிசாமுத்தீன் 7வது ஜிம்ரான், ஹாஃபில் முகமது இப்ராஹிம் 6வது மாணவர், சொல்லுங்க. முகமது நஃபி 5வது மாணவர், ஃபைசல் 4வது மாணவர், இடையகீதம் வாசித்த முகமது சித்திக் 4வது மாணவர், நன்றியுரை வாசிக்க இருக்கின்ற ஹாஃபில் முகமது இஸ்மாயில் 7வது மாணவர். நன்றியுரை முகமது இஸ்மாயில். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. அஞ்சுமன் மன்போல் அன்வார் மாணவர் சொற்பேச்சு மன்றத்தை நண்பர்கள் அன்வாரை பார்த்தோம். மன்புல் அன்வாரா மன்போல் பயான் மாணவர் சொற்பேச்சு மன்றத்தை நடாத்தி தந்த எங்களுடைய ஆன்மீக ஆசான் ஹஸரத் கிப்லா சைஃபுல் ஜாமியா அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய ஆசிரியர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இன்னும் பொறுமை காத்து அமர்ந்திருந்த என்னுடன் பயிலும் சகாக்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் இன்னும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் ஜஸா. اللهم لك الحمد حمدا كثيرا طيبا مباركا فيه. اللهم لك الحمد كالذي تقول وخيرا مما نقول. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم اقسم لنا من خشيتك ما تحول به بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به جنتك ومن اليقين ما تهون به علينا مصائب الدنيا ومتعنا بأسماعنا وأبصارنا وقوتنا ما أحييتنا واجعله الوارث منا واجعل ثارنا على من ظلمنا واجعل ثارنا على من ظلمنا وانصرنا على من عادانا ولا تجعل مصيبتنا في ديننا ولا تجعل الدنيا أكبر همنا ولا تجعل الدنيا أكبر همنا ولا مبلغ علمنا ولا غاية رغبتنا ولا تسلط علينا من لا يرحمنا ولا تسلط علينا من لا يرحمنا
அல்லாஹ் நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே உன்னுடைய தீனுக்கு ஆதரவாக இருப்பவர்களுக்கு, உன்னுடைய தீனிலே கை வைக்காமல் இருப்பவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு தொல்லை தராமல் இருப்பவர்களுக்கு நல்ல மெஜாரிட்டி பலத்தை வெற்றியை தருவார். யாரெல்லாம் முஸ்லிம்களை அழைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்றார்களோ, இஸ்லாத்துடைய சட்டங்களை மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் தப்பி தவறி கூட அவர்களை வெற்றி பெற செய்து விடாதே. ரஹ்மானே ரஹீமே, உன்னுடைய தீனுக்கு சாதகமானவர்களை ஆட்சியில் அமர்த்திடுவார். அவர்களை எதிர்ப்பவர்களை தோல்வி அடைய செய்வார். இந்தியா முழுவதிலும் அல்லாஹ் தீனுக்கு எதிரானவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ், உன்னுடைய ரகசியங்கள் எங்களுக்கு தெரியவில்லை. அல்லாஹ், நாங்கள் பலவீனமானவர்கள், திரும்பவும் திரும்பவும் வெற்றி கொடுத்து எங்களை சோதித்து விடாத. அல்லாஹ், நாங்கள் குற்றங்கள் செய்திருந்தாலும் அதற்காக எதிரான ஆட்சியாளர்களை கொடுத்து எங்களை தண்டிக்காத. எங்களை மன்னித்து விடுவாயா. அலா துசல்லிக் அலைனா பிதுனூ